உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 130ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம 2 சாமுவேல் புத்தகத்தில் தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, கூடவே ஒன்று குறிப்பேடு 16ஆம் அதிகாரமும் திருப்பாடல் 51. நேற்று தாவீது அவருடைய வாழ்வினுடைய ஒரு இருட்டான பக்கம், பைபிளினுடைய ஒன் ஆஃப் த டார்க்கஸ்ட் பேஜஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆண்டவருக்கு நெருக்கமான ஒருத்தர், நம்ம இவ்வளவு அவரை நேசித்து புரிஞ்சு வாசித்து கொண்டு இருக்கக்கூடிய தாவீது இப்படி செய்வாரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நேற்றைய ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். தாவீது நினச்சிட்டு இருந்தார், ஓகே மனுஷன் கண்ணில் தப்பிச்சிட்டான் அப்படின்னு. ஆனால் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி 12ஆம் அதிகாரத்தில் நாத்தான் இறைவாக்கினர், யார் அவருக்கு உடன்படிக்கையை வழங்கினாரோ அதே இறைவாக்கினர் திரும்பவும் அனுப்பி ஆண்டவர் தாவீது செஞ்ச அந்த பாவத்திற்கு அவர் கண்டனம் தெரிவிக்கப் போகிறார். என்ன நடக்க போகுது? தாவீது அதுக்கு எப்படி மறுமொழி கூறப்போகிறார்? சவுலை போல அவர் செயல்பட போகிறாரா? என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பக்கம். சொல்லுவாங்க, டேவிட் sinned greatly and he repented even more greatly. அவர் பாவம் பெருசாக செஞ்சார், ஆனால் அவருடைய மனம் திரும்புதல் அதை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தாவீது தான் எப்படி பார்த்தாலும் அவர் மனம் திரும்புதல் திரும்பவும் ஆண்டவரை என் மனதிற்கு நெருக்கமானவன் கூப்பிட வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். சரி, இது ஒன்று குறிப்பேடு 16ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி நம்ம என்ன வாசிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, தாவீது அந்த 2வது முறையாக உடன்படிக்கையின் பிழையை கொண்டு வர முயற்சிக்க போகிறார். அவர் கொண்டு அவர் ஏற்படுத்தின அந்த கூடாரத்துக்குள்ளே உடன்படிக்கையின் பிழை வைக்கிறார். அதுக்கப்புறம் மக்களை அவர் நியமிக்கிறார், லேவியர்களை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், அவருக்கு பலிகளை செலுத்துறதுக்கு குருக்களையும், தொடர்ந்து அவருக்கு துதியை செலுத்துறதுக்கு இடைவிடாமல் அவர் லேவியர்களை, பாடகர்களை நியமிக்கிறார். கூடவே இன்றைக்கி திருப்பாடல் 51 அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும் திருப்பாடல்களில் ரொம்ப முக்கியமான 3 திருப்பாடல்கள். 1 23 தாவீது எழுதினது, ஆண்டவரின் நாயன், அந்த திருப்பாடல். 2வது 91வது திருப்பாடல், நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான்னு சொல்லி நம்ம அதை வாசித்தோம். இன்னொன்று 3வது ரொம்ப முக்கியமான திருப்பாடல் அப்படின்னா இந்த 51. ஸோ 23, 91, 51. இந்த 51 தான் தாவீது நாத்தான் இறைவாக்கினர் தாவீதுகிட்ட நீ செஞ்சது பாவன்றதில் இன்றைக்கி ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்கும். ஒரு அழகான ஒரு ஓமை வழியாக தாவீது செஞ்ச பாவத்தை சுட்டி காட்டும் போது தாவீது மனசு உடைஞ்சி எழுதின திருப்பாடல் தான் இது. அந்த மோசமான விபச்சார பாவத்திலும் கொலையிலையும் அவர் செஞ்சதுக்கப்புறம் அவர் எழுதின திருப்பாடல் இது. அன்பார்ந்தவர்களே, இந்த லிட்டர்ஜி ஆஃப் த ஹவர்ஸ்ன்னு சொல்லி குருக்கள் வாசிக்கக்கூடிய அந்த லிட்டர்ஜி ஆஃப் த ஹவர்ஸில் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வாசிக்கக்கூடியது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்கள் இந்த 51வது திருப்பாடலை வாசிப்பாங்க. புனித ஜான் பால் II அவருடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், அவர் இந்த 51 பற்றி என்ன நினைக்கிற ஒரு சில வசனங்களுக்கு அவர் கொடுத்த விளக்க உரையும் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். இன்றைக்கி விளக்க உரையில் கேட்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி அந்த திருப்பாடலில் 7 படிகளில் அவர் மனம் திரும்புகிறார். அந்த மதங்களை உண்மையாலுமே மனம் திரும்பணும்னா இந்த 7 ஆஸ்பெக்டும் இருக்கணும். இந்த 7 விஷயங்களும் நம்மளுடைய மனம் திரும்புதலில் இருந்துச்சுன்னா உண்மையிலே நம்ம மனம் திரும்புதல் ஒரு உண்மையானது, ஒரு சின்சியரானது, நேர்மையானது. இல்லைனா அது சவுலை போன்ற ஒரு மேலோட்டமான ஒரு ஏதோ மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நம்ம பாருங்கள், இந்த இதை ஈசோப்புள்ளினால் பாடலில் நம்ம வாசிப்போம். ஈசோப்புள்ளினால் ஆண்டவரே நீரே என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். ஒவ்வொரு முறை திருப்பலிக்கு முன்பாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம இந்த ஹோலி ரைட், இந்த பிளெஸ்ஸிங் பண்ணுற நம்மளை தூய்மையாக்கக்கூடிய இந்த சடங்கில் இந்த 51வது திருப்பாடல் தான் நம்ம அதனுடைய வரிகளை தான் நம்ம பாடலாக பாடுவோம். அப்போ பாருங்கள், நம்ம தினமும் திருப்பலியில் இந்த 51வது சங்கீதத்தை யூஸ் பண்ணுறோம். குருக்கள் லிட்டர்ஜி ஆஃப் த ஹவர்ஸில் அதை யூஸ் பண்ணுறாங்க, மாங்ஸ் எல்லாம். அப்போ பாருங்கள், அது எவ்வளோ முக்கியமான ஒரு திருப்பாடலாக அமைகிறது அப்படின்னு சொல்லி. தாவீதுடைய பாவத்தை நேற்று பார்த்தோம், எவ்வளோ பெரிதாக இருந்துச்சுன்னு. அவருடைய மனம் திரும்புதல் இன்னும் பெரிதாகிறது, அதுவும் இன்னும் முழுமையானது அப்படின்றத மனம் திரும்புதலுக்கும் இன்று தாவீது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நம்ம உண்மையிலே மனசு திரும்பணுமா? தாவீதை பார்க்கணும் இன்றைக்கி. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன்,
தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 12. ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு, அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து, அவனது மடியில் உறங்கி, அவனுக்கு ஒரு மகளை போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுகிறார், நான் இஸ்ரவேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கையினின்று விடுவித்தேன். உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். அவன் மனைவியரையும் உனக்கு மனைவியராக்கினேன். இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்திருப்பேன். பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர் தம் பார்வையில் தீயது செய்தாய்? இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய். அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய். இனி உன் குடும்பத்தினின்று வாள் என்றுமே விலகாது. ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்டப்பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரவேலும் காணுமாறு நான் பட்டப்பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார். நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்குச் சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது.
தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையினின்று அவரை எழுப்பச் சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. பின் 7வது நாள் குழந்தை இறந்தது. குழந்தை இறந்ததை தாவீதின் பணியாளர் அவரிடம் சொல்ல அஞ்சினர். குழந்தை உயிரோடு இருந்தும் நாம் அவரிடம் பேசியபோது அவர் நம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லையே. குழந்தை இறந்துவிட்டது என்று நாம் அவரிடம் சொன்னால் அவர் தமக்கு என்ன தீங்கு இழைத்துக் கொள்வாரோ என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். பணியாளர் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டதை தாவீது கண்டு குழந்தை இறந்துவிட்டதை உணர்ந்து தம் பணியாளரிடம் குழந்தை இறந்துவிட்டதா என்று கேட்க அவர்களும் ஆம் இறந்துவிட்டது என்று பதில் கூறினர். உடனே தாவீது தரையினின்று எழுந்தார். குளித்து நறுனை பூசி உடைகளை மாற்றிக்கொண்டார். கடவுளின் இல்லம் சென்று அவரை தொழுதார். பிறகு அவர் தம் இல்லம் வந்தார். அவரே கேட்க உணவு பரிமாறப்பட்டது. அவர் அதை உண்டார். நீர் செய்ததை என்னென்போம்? உயிரோடிருந்த குழந்தைக்காக நீர் உண்ணாமல் அழுதீர். ஆனால் குழந்தை இறந்ததும் எழுந்து உணவு கொண்டீரே என்று அவருடைய பணியாளர் அவரிடம் கூறினர். குழந்தை உயிரோடிருந்த போது ஒருவேளை ஆண்டவர் இறங்குவார், அவனும் பிழைப்பான் என்று நினைத்து நான் உண்ணா நோன்பிருந்து அழுதேன். இப்போது அவன் இறந்து விட்டான். இனி நான் ஏன் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும்? என்னால் அவனை திருப்பி கொண்டு வர முடியுமா? நான் தான் அவனிடம் செல்ல முடியுமே ஒழிய அவன் என்னிடம் திரும்பி வர மாட்டான் என்று கூறினார். தாவீது தம் மனைவி பத்சேபாவுக்கு ஆறுதல் கூறினார். பிறகு அவளுடன் உடல் உறவு கொண்டார். அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவனை சாலமோன் என்று அழைத்தார். ஆண்டவர் அவன் மீது அன்பு கொண்டிருந்தார். ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தானை அனுப்பினார். அவர் ஆண்டவரை முன்னிட்டு அவனை எதிதியா என்று அழைத்தார். யோவாபு அம்மோனியரின் நகரான ரபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் கோட்டையை கைப்பற்றினார். யோவாபு தாவீதிடம் தூதரை அனுப்பி ரபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் நீரூற்றுகளை கைப்பற்றிவிட்டேன். இப்போது எஞ்சியுள்ள மக்களை நீர் ஒன்று திரட்டி நகருக்கு எதிரே கூடாரமிட்டு அதை கைப்பற்றிக் கொள்ளும். ஏனெனில் நான் இந்நகரை கைப்பற்றிக் கொண்டால் அதை என் பெயரால் அழைக்க நேரிடும் அல்லவா என்று கூறினார். தாவீது மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ரபாவுக்கு சென்று அதற்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினார். அதன் மன்னனின் தலையிலிருந்த மகுடத்தை எடுத்தார். பொன்னாலும் விலையுயர்ந்த கற்களாலுமான அம்மகுடம் 1 தாலந்து எடை கொண்டதாயிருந்தது. அதை கொண்டு தாவீதுக்கு முடிசூட்டினர். அந்நகரிலிருந்து கொள்ளை பொருளையும் அவர் மிகுதியாக கொண்டு வந்தார். அங்கிருந்த மக்களையும் அவர் கொண்டு வந்து ரம்பம், கடப்பாறை, கோடரி வேலைகளுக்கும் செங்கல் சூளை வேலைகளுக்கும் அவர்களை அமர்த்தினார். இவ்வாறே அனைத்து அம்மோனிய நகர்களுக்கும் செய்தார். பிறகு தாவீதும் மக்கள் அனைவரும் எருசலேம் திரும்பினர். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 16. அவர்கள் கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர். பின்பு கடவுளின் முன் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினர். தாவீது எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்கினார். அவர் இஸ்ரவேலராகிய ஆண் பெண் அனைவருக்கும் ஆளுக்கு ஓர் அப்பமும் 1 துண்டு இறைச்சியும் 1 திராட்சை பழ அடையும் கொடுத்தார். பின்பு அவர் ஆண்டவரின் பேழையின் முன் வழிபாடு நடத்தவும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் அவரை போற்றவும்
லேவியரில் சிலரை திருப்பணியாளராக நியமித்தார். ஆசாபு தலைவராகவும் செக்கரியா துணைத் தலைவராகவும், எயியேல், செமிராமோத்து, எகியேல், மத்தித்தியாம், எலியாபு, பெனாயா, ஓபேது ஏதோம், எயியேல் ஆகியோர் தம்புரு, சுரமண்டலம், கருவிகளை வாசிக்கவும், ஆசாபு கைத்தாளம் கொட்டவும், பெனாயா, யகசியேல் ஆகிய குருக்கள் இருவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையின் முன் இடைவிடாமல் எக்காளங்களை ஊதவும் நியமிக்கப்பட்டனர். இவ்வாறு தாவீது ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை ஆசாபுக்கும் அவர் உறவின் முறையினருக்கும் முதலாக அளித்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் இஸ்ரவேலின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் புதல்வரே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. அவரது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள். ஆபிரகாமுடன் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு அவர் ஆணையிட்டு கூறியதையும் நினைவில் கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரவேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார். கானான் நாட்டை உனக்கு அளிப்பேன், அப்பங்கே உனக்கு உரிமை சொத்தாயிருக்கும் என்றார் அவர். அப்போது அவர்கள் மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் மிக குறைந்தவராயிருந்தார்கள். அங்கே அந்நியராயிருந்தார்கள். ஒரு நாட்டினின்று மற்றொரு நாட்டிற்கும் ஓர் அரசினின்று மற்றொரு மக்களிடமும் அலைந்து திரிந்தார்கள். யாரும் அவர்களை ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை. அவர்களின் பொருட்டு மன்னர்களை அவர் கண்டித்தார். நான் அருள் பொழிவு செய்தோரை தொடாதீர், என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சிமிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே. மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் அக்களிப்பும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உணவு படையல் ஏந்தி அவர் திருமுன் வாருங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். உலகம் உறுதியுடன் நிலை கொண்டுள்ளது. இனி அது அசைக்கப்படுவதில்லை. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவர் ஆள்கின்றார் என்று பிற இனத்தார்க்கு அறிவிப்பராக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டு மரங்கள் ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடட்டும். ஏனெனில் அவர் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எங்கள் மீட்பராகிய கடவுளே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை விடுவித்து ஒன்று சேர்த்தருளும். அப்பொழுது
நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம், உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம். இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவர் ஊழி ஊழியாக புகழப் பெறுவாராக என்று சொல்லுங்கள். அப்பொழுது மக்கள் அனைவரும் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை போற்றினர். பின்பு தாவீது ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு ஆசாபையும் அவரின் உறவின் முறையாரையும் பணித்தார். ஓபேது ஏதோமும் அவரின் உறவின் முறையாளர்களான 68 பேரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எதுத்தூனின் மகனான ஓபேது ஏதோமும் கோசாவும் வாயில் காவலராக நியமிக்கப்பட்டனர். குரு சாதோக்கும் அவர் உறவின் முறை குருக்களும் கிபையோன் தொழுகை மேட்டில் ஆண்டவரின் திருக்கூடாரத்தின் முன் பணி செய்ய வேண்டும். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் எரி பலிபீடத்தின் மேல் அவர்கள் எரிபலிகளை செலுத்த வேண்டும். இவர்களோடு ஏமானையும் எதுத்தூனையும் பெயர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்றுரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டார். இவர்களோடு ஏமான், எதுத்தூன் ஆகியோரை எக்காளங்களையும் கைத்தாளங்களையும் இறை பாடலுக்குரிய இசைக்கருவிகளையும் இசைக்க ஏற்படுத்தினார். எதுத்தூனின் புதல்வரை வாயில் காவலராக நியமித்தார். பின்னர் மக்கள் அனைவரும் தம் வீடு திரும்பினர். தாவீதும் தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வீடு திரும்பினார். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மன கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய் ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும்
இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தாவீதை போல நாங்கள் உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கிறோம். பல வேளைகளில் உங்களுடைய வல்லமை இழந்து போயிருக்கிறோம். உங்களுடைய அப்பான்ற உறவை இறந்துட்டோம். ஆண்டவரே, we are sorry. எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உங்களுடைய பேரன்பும் உங்களுடைய நம்பிக்கைக்குரிய தன்மையும் ஆதாமேவாலில் இருந்து ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தலைமுறையாக அது தொடர்ந்து கொண்டே வருகிறது. எங்களை தேடி தேடி இந்த உங்களை விட்டு ஓடிப்போன இந்த ஒரு ஆடை தேடி நீங்கள் வந்து கொண்டே இருக்கிறீங்க அப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் என்னென்னமோ கேட்டு உங்ககிட்ட வரோம். திருப்பலிகள் ஒப்பு கொடுக்குறோம், ஜெபமாலைகள் ஜெபிக்கிறோம். உங்களை கேட்டு நாங்கள் வரலப்பா. இனிமேல் நாங்கள் உங்களை கேட்க போகிறோம், உங்கள் உறவை கேட்க போகிறோம். வி வாண்ட் யூ. உங்களை அப்பான்னு கூப்பிடணும். அம்மா, நீங்கள் இல்லைன்னா தந்தையாம் இறைவன் எங்களுக்கு அப்பாவாக இருக்க முடியாது. அம்மா, எங்களுக்கு எப்படி அவருக்கு உகந்தவர்களாக வாழணும்னு தெரியல. எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்கம்மா. நாங்கள் தவறி செல்லும்போது அபிகாயிலை போல நடுவில் வந்து எங்களுடைய தவறுகளை தடுத்து நிறுத்துங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான இந்த விளக்க உரை ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் தாவீது பாவம் செஞ்ச உடனே நாத்தானை அனுப்புகிறார். இன்றைக்கி நம்ம நோட் பண்ணி பார்த்தோன்னா, இந்த இச்சைக்குரிய எண்ணங்கள் தாவீதுக்கு வந்துச்சு பாருங்கள் பெத்ஷிபா மேலே. அதை ஆண்டவர் பாருங்கள், அதை ஒரு வழிபோக்கர்னு நமக்கு இறைவார்த்தையை சொல்லி கொடுக்குது. இட் இஸ் அ வேஃபேரர், ஒரு ட்ராவலர். சும்மா இன்றைக்கி வருவாங்க, இன்றைக்கி நைட்டு தங்குவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. அவங்கள தான் நம்ம வழிபோக்கர்கள்னு சொல்கிறோம். ஸோ இந்த இச்சைக்குரிய உணர்வுகளை பைபிள் நமக்கு என்னன்னு சொல்லி தருதுன்னா, இது ஒரு வழிபோக்கர்கள் மாதிரி. இட் இஸ் அ ட்ராவலர். ஆனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, இன்னமும் அதுதான் நம்மளுடைய உறவு சொந்தன்ற மாதிரி, அதை நம்ம திருப்திப்படுத்துவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அந்த தற்காலிக அந்த இன்பத்திற்காக ஆண்டவருடைய உள்ளத்தை காயப்படுது அப்படின்றது இன்றைக்கி நமக்கு அழகாக சொல்லுது. அப்போது இந்த தற்காலிகமான இந்த வழிபோக்கரை நம்ம ஆக்சுவலாக புறக்கணிக்கவும் செய்யலாம். அதான் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நம்ம கான்ட்ராசெப்ஷன் இல்லாமல் வாழ முடியும் என் கணவன் மனைவிக்குள்ளேயே? இல்லை, தன்னடக்கம் வேண்டும். ஏன் குருக்கள் கன்னியர்களால் திருமணமே செய்யாமல் வாழ முடியுதில்ல? அப்புறம் ஏன் ஒரு திருமண உறவுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடோடு வாழ முடியாது? ஆனால் திருச்சபை சொல்லுது, எல்லா கருத்தடை கருவிகள், காண்டம்ஸ், காப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் எல்லாமே சாவான பாவம் என்று நமக்கு திருச்சபை கற்று தருகிறது. அது நம்ம குடும்ப கட்டுப்பாடு செய்கிறது, இது எல்லாமே. ஏன்னா ஒரு நபரை, ஒரு கணவன் ஒரு மனைவியோ, ஒரு மனைவி ஒரு கணவனையோ, அவங்க ஒன்றாக தாம்பத்திய உறவில் இணையும் போது குழந்தை பாக்கியத்தை தடுத்து இணைஞ்சாங்கன்னா ஒருத்தர் அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அவங்க ஏற்றுக்கிட்டு பண்ணாலும் ஒத்துக்கிட்டு பண்ணாலும், ஒத்துக்காமல் அவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாலும், அவர்கள் இன்னொருவரை அவர்களுடைய ஒரு இச்சைக்குரிய ஒரு பொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால தான் திருச்சபை சொல்லுது, நோ கான்ட்ராசெப்ஷன், கருத்தடை கிடையாது. கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் அவங்களுடைய வாழ்வில் இணையும் போது தே ஷுட் பி ஓப்பன், கடவுளுக்கு திறந்திருக்க வேண்டும். அப்போ நாங்கள் எப்படி அத்தனை பிள்ளைங்களை வளர்த்துறது காசு தேவை அப்படின்னா, அது கடவுள் கொடுப்பார். இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி செல்ஃபாக சுய கட்டுப்பாடோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஸோ இதெல்லாம் ஒரு வழிபோக்கர். ஆராய்ச்சி என்ன தெரியுமா சொல்லுது, ஒரு 1% கூட கிடையாதுன்றாங்க. அடிக்கடி தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாலும் கூட ஒரு மனுஷனுடைய வாழ்வில் இந்த செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது ஒரு 1% கூட கிடையாது. 0.001% ஆராய்ச்சிகள் சொல்லுது. மீதி வாழ்க்கை நிறையா இருக்குது. 99.99%, 99.9 விழுக்காடுகள் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இது வெறும் 0.01% கூட கிடையாதுன்றாங்க வாழ்க்கையில் அடிக்கடி தாம்பத்திய உறவில் ஈடுபடுகிறவர்களுக்கு கூட. அப்போது இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு வழிபோக்கர். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு லெசன் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது.
சரி, 6வது வசனத்தில் பாருங்கள், இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் சாகணும், கடவுள் மேலே ஆணையிட்டு சொல்லி தாவீது சொல்கிறார். அப்போ தாவீது பாருங்கள், அவருக்கே அவர் வந்து ஒரு தீர்ப்பு அங்கே கொடுத்துக்கிறாரு. யார் அவனும் இவ்வளோ ஒரு செல்வந்தராக இருந்து அவன் ஆட்டுக்குட்டி எடுத்து கொள்ளாமல் அந்த ஏழையினுடைய ஆட்டுக்குட்டி எடுத்தானே. அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த இடத்துல எபிரேய வார்த்தை பெத்துன்னு இருக்குமா, பெத்ஷிபா. அதை வந்து நாத்தான் பயன்படுத்துகிறாரு. ஏன் அந்த லிட்டில் ஈவ், அந்த சின்ன ஆட்டுக்குட்டி நீ எடுத்தான்னு சொல்லுவோம், அந்த ஆட்டுக்குட்டின்றதுக்கு எபிரேய வார்த்தையில் பெத்ஷிபான்னு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இன்னொருத்தனுடைய மனைவி அந்த பெத்ஷிபாவை வந்து குறிக்கிற மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி இருக்குதான், இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ தாவீது இரக்கம் காட்டலன்றது நமக்கு இங்கே தெளிவாக தெரியுது. அவரே சொல்கிறாரு, அவனுக்கு ஒரு இரக்கமே இல்லையா? அதுதான் அல்டிமேட் கேள்வி. இச்சை அப்புறம், கோபம் அப்புறம், இந்த என்ன சொல்கிறது, வஞ்சகம்லாம் அப்புறம், முதல்ல இரக்கம் இல்லை. அவனுடைய படைத்தலைவன், அவன் மேலே அன்பு இல்லை. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. 8ஆம் வசனத்தில் பாருங்கள், இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்துருப்பேன். ஆண்டவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக சொல்கிறார் பாருங்கள் அன்பாந்தவர்களே. உனக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன், உனக்கு இது பத்தாமல் இருந்துச்சுன்னா நான் மேலும் கொடுத்துருந்துருப்பேனே, நீ ஏன் இப்படி பாவம் போய் செஞ்ச அப்படின்றார். அவர் பாருங்கள், ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒன்றை நான் தூக்கி அரியணையில் அமர்த்திச்சு மக்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தினேன், அரசனாக ஏற்படுத்தினேனே அப்படின்றாரு. இங்கே சாபத்தை கொடுக்கும்போதும் ஆண்டவர் தண்டனையை அவருக்கு ப்ரொக்ளைம் பண்ணும்போதும் இதே போல் ரீகவுண்ட் பண்ணுறாரு. நான் உன்னை ஆடு மேய்ச்சிட்டு இருந்து உன்னை தூக்கி கொடுத்தேன், உனக்கு இது செஞ்சேன் அது செஞ்சேன், உனக்கு இது பத்தாதுன்னு தெரிஞ்சு தான் இன்னும் அதிகமாக கூட கொடுத்துருப்பேன். எவ்வளோ நம்மளை மனசை குத்துற வார்த்தை பாருங்களேன். சில பிரசங்கங்கள், சில இறை வார்த்தைகள் நம்மளை இப்படி தான் குத்தும். அப்போ ஆண்டவர் உள்ளே வேலை செய்கிறான்னு அர்த்தம். எனக்கு பர்சனலாக நம்ம இதில் ரோமேரில் வாசிப்போம், கடவுள் உங்களுக்கு கனிவு காட்டுவது உங்களுடைய மனம் திரும்புதலுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த வார்த்தை எனக்கு எப்பயுமே பர்சனலாக, ஐயோ ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கைண்ட்னஸ் காட்டுறாரு அப்படின்னா அது நான் அவரை மனம் திரும்புறதுக்கு தான், நான் மனம் திரும்பணுங்கிறதுக்காக தான் இதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அது குத்தும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நமக்கு ஒவ்வொரு வசனங்கள் குத்தும். அது இந்த மாதிரி ஒரு நாத்தான் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் தாவீதுகிட்ட பேசுவதை போல் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஸோ அவர் 2 விஷயம் அங்கே செய்ய மறந்துட்டார் இரக்கம் காட்டுறதுக்கு தாவீது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் திரும்ப ஆண்டவர் ரீகவுண்ட் பண்ணுறேன்னா, உன்னை நான் இப்படி இருந்த உன்னை தூக்கி அப்படி உயர்த்தி இவ்வளோ கொடுத்தேனே அப்படின்னு சொல்லும்போது, நீ இதை நினச்சி பார்த்துருந்தீனா, கடவுள் சொல்ல வர்றது இதுதான் தாவீதுக்கிட்ட, நீ இதெல்லாம் நினச்சி பார்த்துருந்தீன்னா நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா உன் மனசில் நன்றி உணர்வு வந்திருக்கும். நீ அப்படி தான் இருந்த, ஆனால் நடுவில் அதை நீ நினச்சி பார்க்குறது ஜெபத்தில் தான் நினச்சி பார்ப்ப. அந்த ஜெபத்தை நிறுத்திட்டியே தாவீது, நீ இவ்வளோலாம் நான் உனக்கு செஞ்சதை நினச்சி பார்த்துருந்தா உனக்கு நன்றி உணர்வு வந்திருக்கும். உன் மனசு ரொம்ப சிறுமையாக இருந்திருக்கும், தாழ்ச்சியில் இருந்திருக்கும். தாழ்ச்சியில் இருக்கும்போது கடவுளுக்கு அஞ்சி நடந்திருப்பச்ச, கடவுள் கொடுத்தது இதெல்லாம் நான் அவருக்கு கரெக்டாக நடக்கணும், இல்லை ஆண்டவர் நினச்சா இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஃபியர் ஆஃப் காட் இருந்துருந்துச்சுன்னா, இந்த 2 விஷயம் தாழ்ச்சியும் தெய்வ பயமும் இருந்துருச்சுன்னா அவர் இதை செஞ்சுருக்க மாட்டார். அதனால ஆண்டவர் ரீகவுண்ட் பண்ணுறாரு பாருங்கள். நான் உனக்கு செஞ்சதெல்லாம் ஆண்டவர் சொல்லித்தரார். ஆண்டவர் தாவீதுக்கு செஞ்சதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார். 9ஆம் வசனத்தில் பாருங்கள், பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர் தம் பார்வையில் தீயதை செய்தாய். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அப்புறம் ஏன்டா இப்படி பண்ண, ஏன்பா இப்படி பண்ண? அப்படி அவர் என்ன கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிச்சார். சவுலுக்கு ஓகே, அவர் நாத்தான் சொல்லியிருந்தார், நான் வரேன் வந்து பலி செலுத்துகிறேன்னு. அவர் அதை மீறி செஞ்சார். நீ அந்த பொருட்களெல்லாம் எரிச்சிடணுன்னாரு, இவர் அதை எடுத்து வச்சுருந்தார். கடவுளுடைய வார்த்தையை சவுல் புறக்கணிச்சார் எக்ஸ்பிளிட்டாக. பட் தாவீது என்ன புறக்கணிச்சார் அப்படின்னு பார்த்தோன்னா, விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு தெரியும். விடுதலை பயணம் 20 10 கட்டளைகள். கொலை செய்யாதே மீறினார் முதல் கட்டளை. 2வது விபச்சாரம் செய்யாதே 14ஆம் வசனம். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 2வது கட்டளை மீறினார். 5வது கட்டளை கொலை செய்யாதே, 6வது கட்டளை விபச்சாரம் செய்யாதே. அது மட்டும் இல்லை, 9ஆம் கட்டளை உன்னுடைய அடுத்திருப்பவனுடைய மனைவியை விரும்பாதிருப்பாய், இன்னொருத்தருடைய தாரத்தை விரும்பாதிருப்பாயாக 17ஆம் வசனம். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம். ஸோ பிறருடைய மனைவியை விரும்பினார், விபச்சாரம் செஞ்சார், கொலை செஞ்சார். 10 கட்டளைகளில் 3 கட்டளைகளை மீறினார். அன்பர்களே, இந்த 3 கட்டளையை மீறினதுக்கு தாவீது 51ஆம் சங்கீதம் திருப்பாடலில் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். அவர் 3 விதமான பாவங்களுக்கு 3 முறை மன்னிப்பு கேட்பார்.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புனித பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதளிச்சார், 3 முறை மன்னிப்பு கேட்டார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக! இது மட்டும் இல்லை பாருங்கள், நிறைய மனைவிகளை கொண்டிருக்கக்கூடாதுன்னு இணைச்சட்டம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது. அதையும் மீறினார். பட் ஆனால் அது நமக்கு சாவான பாவமாக எனக்கு தெரியல நமக்கு. ஏன்னா 10 கட்டளைகள் கண்டிப்பாக மீறுவது சாவான பாவம். பட் அங்கே இணைச்சட்டத்தில் கூறியிருக்கிற லாங்குவேஜ் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. நீ பல மனைவிகள் கொள்ளாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது சாவான பாவத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. அட்லீஸ்ட் 3 சாவான பாவமாக செஞ்சுருக்காரு அவர். 4வது இந்த ஒரு பாவமும் இருக்குது, நிறைய மனைவிகளை கொண்டது. அப்போ பாருங்கள், தாவீது அமோனியர்கள் கொண்டுட்டாங்க உரியாவை. நான் எங்கே கொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜாலியாக இருக்கிறாரு. கடவுள் சொல்கிறார், நீ அம்மோனியர்களினுடைய வாளினால் உரியாவை கொன்னாய். யாரு கொன்னாவா? தாவீது கொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, எப்படி பாருங்களேன், அவருடைய சிந்தனையில் உரியாவை கொல்லணும்னு பிளான் தான் போட்டார் தாவீது. ஆனால் அவர் கொல்ல கிடையாது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், தாவீது கொலை செய்யவில்லை. அவர் கையில் கத்தி எடுத்துகிட்டு போய் உரியாவை கொல்லலை. ஆனால் அதை பண்ணாமல் எல்லா விதமான சதி திட்டத்தையும் அவர் தீட்டினார், எல்லா வஞ்சக திட்டத்தையும் தீட்டினார். அப்போ ஒருத்தன் மனுஷன் மனசில் நினச்சாலே அது கொல்லுறதுக்கு சமமாக. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் மத்திய நிச்சயம் 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறார், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கினாலே, உன் சகோதரனுக்கு நீ கோவப்பட்டாலே, நீ கோவப்பட்டாலே நீ தண்டனை தீர்ப்பு உள்ளாவே அப்படின்றார். இஃப் யூஆர் ஆங்க்ரி வித் யுவர் பிரதர், அவன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தண்டனை தீர்ப்பு உள்ளாக்குவான்றார் ஆண்டவர். அப்போ பாருங்கள், ஆண்டவர் அதனால தான் சிந்தனையை அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. நீ செயலில் செய்கிறது செகண்டரி, முதல்ல உன் சிந்தனையிலேயே நீ கோபம் இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாதுன்றார் ஆண்டவர். பாருங்கள் எவ்வளோ பியூரிட்டி எதிர்பார்க்குறாருன்னு. அப்போது பாருங்கள், தாவீதோட இதயத்தை ஆண்டவர் பார்த்தாரு. எப்போது? அபிஷேகம் செஞ்சப்போ. அவன் இதயம் என்ன தேடுது, அவன் இதயம் ரொம்ப தாழ்ச்சியோடு இருக்குது, எனக்கு அஞ்சு நடக்கக்கூடிய இதயம். அதே இதயத்தை தான் இப்போ தாவீது கிட்ட பார்க்குறாரு. இப்போ உன் இதயம் என்னை விட்டு போயிடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்து அவருடைய பார்வையில் தீயதை செஞ்சிருச்சு. 10ஆம் வசனத்தில் பாருங்கள், இனி உன் குடும்பத்தினின்று வாள் ஒன்றுமே விலகாது. எப்படி பாருங்களேன், நீ வாளால் தான் நான் கொன்னேன், வாளால் தான் உனக்கு நீ மடிவ. அன்பார்ந்தவர்களே, விஸ்டம் அப்படின்ற அந்த புத்தகத்தில் நம்ம வாசனா தெரியும், அழகாக கூறப்பட்டிருக்கு, எதனால் நம்ம பாவம் செய்கிறோமோ அதனாலே. சாலமோனின் ஞானம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், எதனால் ஒருவன் பாவம் செய்கிறானோ அதனாலேயே அவன் தண்டிக்கப்படுவான். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். நம்ம நினச்சி கூட இதை பார்க்க மாட்டோம், அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நமக்கு தெரியாது, நம்ம எங்கேயோ பண்ணியிருப்போம். சிம்சோன் கூட பாருங்கள், எங்கேயோ போய் அந்த லயன் அந்த சிங்கத்தினுடைய அந்த தேனாடை எடுத்து அவன் சாப்பிட்டான். ஆனால் அது எங்கே பிரச்சனை காமிச்சிட்ருக்கு பாருங்கள். வீட்டில் அவன் பொண்டாட்டி நீ சொல்லுன்றான். இவருக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு விடுகதையை போட்டு மக்கள் ஒரு ஒய்ஃபை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் பேக்ரவுண்டில் நடந்துகிட்ருக்கு. எங்கே? இட் ஆல் ஸ்டார்டட் வித் ஏதோ ஒரு சின்ன பாவம் அங்கே செஞ்சது. அது சின்ன பாவம் இல்லை, பெரிய பாவம் தான். பட் அவர் செஞ்ச அந்த பாவத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் சொல்கிறார் பாருங்க 10ஆம் வசனத்தில், இனி உன் குடும்பத்தில் நின்று வாள் ஒன்றுமே விலகாது, ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியனாகிய உரியாவின் மனைவியை உன் மனைவியாக ஆக்கி கொண்டார். அப்போ பாருங்களேன், நம்ம ஒரு முறை பாவம் செய்யும்போது கடவுளை புறக்கணிக்கிறோம். வி ஆர் டிஸ்பைசிங் காட். ஆங்கிலத்தில் அவரை அசிங்கப்படுத்துகிறோன்ற மாதிரி, அதை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆண்டவரை. எவ்வளோ சீரியஸாக இருக்குது பாருங்களேன். நமக்கு அப்போ தெரியாது, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் சிம்பிளாக ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இந்த டைமில் நீங்கள் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு இப்போதைக்கு இது வேணும், எனக்கு இது சரின்னு படுது, நான் இதை பண்ணுறேன். என் மனசில் நீங்கள் உணர்த்துறீங்க, உறுத்துது, ஆனாலும் எனக்கு அது கவலை இல்லை. நான் இப்போ என்னுடைய உணர்வுகளின் அடிப்படையில் செயல்பட போகிறேன். என் புத்தி சொல்கிறதுக்கும் மனசாட்சியில் ஆவினவர் பேசுகிறதையும் இப்போதைக்கு நான் கண்டுக்க மாட்டேன். ஸோ வாட் வி ஆர் டூயிங், வி ஆர் டிஸ்பைசிங் காட். நம்ம கடவுளை அப்போதைக்கு புறக்கணிச்சுட்டு தான் நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு பாவம் செய்யும்போது இது எவ்வளோ ஆண்டவருடைய மனசு இங்கே வெளிப்படுது பாருங்களேன். அப்போ நம்ம பாவம் செய்யும்போது ஆண்டவரை புறக்கணிக்கிறோம். அதுதான் நம்ம செய்கிற முதல் பாவம். அப்போதைக்கு அவரை கட் பண்ணிவிட்டு, உங்களை எனக்கு யாருன்னு தெரியாது, முதல்ல இதை நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ஜெபிப்பேன்.
எவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ கூர்ந்து நுணுக்கமாக நோட் பண்ணுறாரு பாருங்களேன். அவர் 11ஆம் வசனத்தில் பாருங்கள், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கு வர வழைப்பேன். நாளைக்கு அதை நம்ம வாசிப்போம், அது என்ன தீங்குன்னு சொல்லி. அவருடைய பசங்க எதிர்ப்பாங்க. தாவீது அவரோட அரியணையை விட்டு இறங்கி போக வேண்டிய நிலைமை வரும். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்து இருப்பவரிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் இதே சன்ஷைனில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். எவ்வளோ பவர்ஃபுல்லாக பாருங்க. நீ இன்னொருத்தனோட மனைவியோடு படுத்தலை, இப்போ உன்னுடைய மனைவியோடு அவன் படுத்துறான். அதாவது நம்ம எதுனால பாவம் செய்கிறோமோ அதனாலேயே ஆண்டவர் தண்டிக்கிறார், வேறு வழி இல்லை. அப்போ பாருங்கள், ஒரு ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செஞ்சாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக எல்லா மனுஷனமும் பாவத்திலும் சாவிலும் நோயிலும் விழுந்து. ஆனால் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் செய்கிறாரு இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி. அதே ஆண்டவர் தான் ஒரே ஒரு மனிதனுடைய ஏற்புடைமையாக்கும் செயல்னால், ஒரே ஒரு பெண் தேவ மாதாவினால், ஆண்டவர் இயேசுவினால் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல்ன்ற கிஃப்ட் கிடச்சிருக்கு, நிலை வாழ்வுன்ற கிஃப்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஆண்டவர் நீதி இல்லாதவர்லாம் கிடையாது. அவர் நம்ம மேலே அன்பு செய்கிறவர் தான். அவருடைய நீதி இரக்கத்தோடு இணைஞ்சது தான். ஸோ ஒருத்தருடைய பர்சனல் பாவம் குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணும். இன்றைக்கி தாவீது அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒருத்தர் நல்லது செஞ்சால் புதிய ஏற்பாடில் ஜக்கேயு அந்த மரத்தில் போய் மேலே ஏறி ஆண்டவரை பார்ப்பார் இல்லையா, ஆண்டவர் இன்று நான் உன்னோட உணவு இருந்தணும் வா அப்படின்னு சொல்லும்போது அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் சொல்கிறார், நான் யாரெல்லாம் ஏமாற்றி கொடுத்தனோ எல்லாருக்கும் 4 மடங்கு திருப்பி தரேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இன்று ஜக்கேயுக்கு மீட்பு உண்டாயிற்றுன்னு சொல்லலை. ஸோ ஒருத்தன் பாவம் செஞ்சால் அது அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பாதிக்குது, உறவுகளை பாதிக்குது. அது ஒருத்தன் நன்மை செஞ்சு மனம் மாறுனா, ஓ மை காட், கடவுள் அந்த குடும்பத்திற்கே அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஒருத்தர் மனமானா அந்த குடும்பத்துக்குள்ளே கிரேஸ் ஃப்ளோ உள்ள ஆரம்பிக்கும். அருளின் வாய்க்கால்களை அவங்க மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம பின்னாடி நாளைக்கு பார்ப்போம், அப்சலோம் அம்னோன் அவனுடைய கதையில் நம்ம பார்ப்போம். தாவீதுடைய குடும்பத்தில் அவர் செஞ்ச பாவம் எப்படி எக்ஸாக்டாக நடக்குதுன்னு அப்படியே நடக்கும். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் 12ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்கள், நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன். அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்வது, வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகள் காதோடு காதாக பேசியவை வீட்டுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். அப்படின்னா அல்டிமேட் என்னென்னா, நம்ம சீக்ரெட்டாக செஞ்ச பாவங்கள் எல்லாமே வெளியே வந்துதாகும். அன்பார்ந்தவர்களே, நம்ம திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நம்ம செஞ்சது எல்லாமே அந்த விண்ணகத்தில் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்காங்க. நம்ம நினச்சோம் இதெல்லாம் ஓகே நமக்கு சின்ன வயசில் சொன்ன கதைன்னு. இல்லை, இது உண்மையிலுமே இறைவார்த்தை. பைபிள் சொல்லுது, நம்ம செய்கிற ஒவ்வொரு தீச்செயல்களும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி தான் இறுதி தீர்ப்பின் போது அந்த புத்தகம் ஓப்பன் பண்ணப்படுமா. நம்ம பெயர்களை படித்து நம்ம செஞ்ச செயலுக்கேற்ப ஆண்டவர் அதுக்கு ரிவார்டு தரப்போகிறார். நன்மை செய்தவர்கள் நிலை வாழ்வுக்கு, தீமை செய்தவர்கள் எரி நரகத்திற்கு. அமர்ந்தவர்கள் இப்படி இந்த அகஸ்தினார் நமக்கு தெரியும். நம்மளுடைய இந்த புது திருத்தந்தை அகஸ்தினாரனுடைய சபையை சார்ந்தவர். அகஸ்தினார் என்ன தெரியுமா செய்கிறாரு, நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். அவருடைய பாவங்களை கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அகஸ்டின்ற புத்தகத்தில் அவருடைய பாவத்தை எழுதுகிறாரு. அன்பார்ந்தவர்களை நம்ம யோசிச்சு பார்ப்போமா, நம்ம உட்காந்தி ஒரு புக்கில் இல்லை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் கம்ப்யூட்டரில் உட்காந்தி நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்ச பாவத்தை எல்லாம் டைப் பண்ணி இல்லை எழுதி பேப்பரில் அது ஒரு புக்காக நம்மளால் வெளியிட முடியுமா? நமக்கு அந்த தைரியம் உண்டா? யோசிச்சு பார்ப்போமே. புனித அகஸ்தினார் ஒரு தவறான உறவில் ஒரு பெண்ணோடு இருந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டார் திருமணம் பண்ணாமல். அவ்வளோ மோசமாக வாழ்ந்தவர். அவர் கடவுளுடைய குரலை கேட்டு இறைவார்த்தையை வாசித்து ரோமேர் புத்தகத்திலேருந்து வாசித்து அவர் மனமாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில் ஹிப்போ நகரினுடைய ஆயராக அவர் உயர்த்தப்பட்டார். புனித அம்ப்ரோஸினுடைய பிரசங்கத்தை கேட்டு தான் அவர் மனமாற்றம் அடைஞ்சார். புனித அகஸ்தினார் அவர் செஞ்ச பாவங்களை புத்தகத்தில் எழுதி வெளியிட்டார். எப்படி அவரால் அப்படி பண்ண முடிஞ்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, ஓகே இப்போது நம்ம ஒரு வேளை இன்னொருத்தருடைய பாவத்தை இதே மாதிரி உட்காந்து நம்ம எழுத தான் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எழுதிடுவோம் ஈஸியாக. ஏன், இன்னொருத்தவங்களுடைய பாவம் தானே, அவங்க தானே அசிங்கப்பட போகிறாங்க, நம்மளாம் அசிங்கப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளுடைய பாவம்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அப்போ அகஸ்தினாரால் எழுத முடிஞ்சுன்னா அந்த பாவத்துங்கள் எல்லாத்தையும் அவர் எழுதி போடுறாரு அப்படின்னா அவருடைய மனம் திரும்புதல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக, எவ்வளோ உண்மையாக, எவ்வளோ நிறைவாக, முழுமையாக இருந்திருக்கும் பாருங்களேன். எவ்வளோ பர்ஃபெக்டான ரிப்பெண்டன்ஸ் பாருங்களேன். இப்போது அவருடைய கடந்த கால பாவத்தை, அவருடைய கடந்த கால பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இப்போது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் இப்போ கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற புதிய அகஸ்தினார். எனக்கும் பழைய அகஸ்டினுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனாலலாம் அவரால் எழுத முடிச்சு. ஏன் தெரியுமா? நவ் ஐ எம் நியூ. இப்போ நான் புதுசாக இருக்கேன். எனக்கு அசிங்கம் இல்லை அதை சொல்கிறதுக்கு. ஏன்னா நான் அவனே கிடையாது. அவன் செத்துட்டான். அந்த அகஸ்டின் செத்துட்டான். பாவம் செஞ்ச அகஸ்டின் இஸ் டைட், இஸ் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். அவன் கிறிஸ்துவோடு சிலுவையில் புனித பவுல் சொல்வது போல அறையப்பட்டிருக்கிறான். அவனை பற்றி எனக்கு எழுதுறது பிரச்சனை இல்லையே. புனித அகஸ்தினாருக்கு அப்படி தான் தோணியிருக்கலாம். அதனால தான் அவருடைய பாவத்தை அவர் எழுத முடிஞ்சு. அது வந்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய பாவங்களை ஒரு புத்தகத்தில் எழுதி ஒரு ரெட்ரீட்டுக்கு போக முயற்சிப்போம். உள்ளிருப்பு தியானம் எங்கேனாலும் சரி போயிட்டு அந்த 5 நாளில் அவங்க பாவசங்கீதத்துக்கு டைம் கொடுப்பாங்க. நம்ம சின்ன வயசுல செஞ்ச எல்லா பாவங்களையும் எழுதி பாவசங்கீதம் செஞ்சிடணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து முடிஞ்சளவு அந்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஜெபமாலையும் திருப்பலியும் இப்போ கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் நம்ம பார்க்குறோம் பாவத்துக்கு 2 இருக்குது. ஒன்று கில்ட்டு, இட்டர்னல் பனிஷ்மெண்ட். நிரந்தரமாக கடவுளிடமிருந்து நம்ம துண்டிக்கப்படுது உறவு. அதனால் நம்ம நரகத்திற்கு தீர்ப்பு எடுக்கப்படுகிறோம். அதை நம்ம கன்ஃபெஷனில் போய் சொல்லும்போது மன்னிக்கப்படுகிறது. ஸோ நம்மளோட இட்டர்னல் பனிஷ்மெண்ட், நிலையான தண்டனை ரத்து செய்யப்படுகிறது. நம்ம திருவருள் சாதனத்தில் போய் பாவசங்கீதம் செய்யணும். பட் தற்காலிக தண்டனைன்னு உண்டு, டெம்பரல் பனிஷ்மெண்ட். ஏன்னா பாவம் செஞ்சாச்சு, அதுக்கான அந்த பழியிலேருந்து நமக்கு மன்னிப்பு கிடச்சி. பழைய பழி நம்ம அதான் வாசிக்கிறோம். குற்றப்பலின்னு ஒன்று செலுத்துனாங்க, சின்ன ஆஃபரிங், கில்ட் ஆஃபரிங் 2 கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம விடுதலை பயணம் எண்ணிக்கையிலே வேறெல்லாம் வாசித்தோம். இணைய சட்டத்திலலாம் எப்படி அது செய்யணும் அப்படின்னு. ஒரு பாவம் நம்ம செய்கிறோன்னா ஒன்று சின்ன ஆஃபரிங், இன்னொன்று கில்ட் ஆஃபரிங். அந்த சின்ன ஆஃபரிங் தான் அந்த கில்ட் ஆஃபரிங் தான் நம்ம வந்து அங்கே வந்து நம்ம நிறைவு செஞ்சிடறோம் பாவசங்கீதத்தில். ஆனால் அந்த தண்டனை இருக்குது பாருங்கள், சின்ன ஆஃபரிங், அதை நம்ம இங்கே செஞ்சே ஆகணும். பரிகாரம் செஞ்சே ஆக வேண்டும். அதுதான் டெம்பரல் பனிஷ்மெண்ட் சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம பரிபூர்ண பலன்கள்லாம் அடைகிறோம். பல வருஷங்கள் நம்ம அது வந்து ஏன்னா நம்மளுடைய ஆன்மாவில் அதுக்கான ஒரு டிஸார்டர் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஒரு பாவம் நம்ம செய்கிறோம், ஒரு கோவப்பட்டு பேசுகிறோன்னா நம்ம ஆன்மா அந்த பக்கமாக சாய்ந்திருக்கு. அதை திரும்ப இழுக்கணுன்னா அதுக்கு எதிரான நன்மைக்குரிய செயல்களை செய்யணும். வாயை திரும்பவும் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும், இல்லை கட்டுப்படுத்தணும், இல்லை அவங்கள பற்றி நல்ல விஷயங்களை சொல்லணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். இதெல்லாம் பரிகாரங்கள். இப்படி செய்யும்போது அந்த பற்றுதல்லேருந்து நம்ம வெளியே வர ஆரம்பிப்போம். ஸோ ஒரு பாவத்தை நம்ம செய்யும்போது இட்டர்னல் பனிஷ்மெண்ட் இருக்குது, டெம்பரல் பனிஷ்மெண்ட் இருக்குது. இங்கே தாவீதுக்கு இட்டர்னல் பனிஷ்மெண்ட்டை நாதன் இங்கேயே வந்து அவர் மன்னிப்பு கேட்கும்போது எடுத்துறாரு. ஆனால் டெம்பரல் பனிஷ்மெண்ட் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன்னோட குடும்பத்தில் வாழ் தொங்கும், நீ வந்து விபச்சாரம் செஞ்ச, கொலை செஞ்ச, அந்த 2 உன் குடும்பத்தில் நடக்கும். இப்போது நீ மற்றவனோட மனைவியை வந்து நீ எடுத்துக்கொண்ட, உன்னுடைய மனைவி பட்டப்பகலில் நீ இருட்டில் செஞ்ச, அதை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். இது எல்லாமே பின்னாடி நடக்க போகுது பாருங்கள். அப்போ தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இது நமக்கு ஞாபகம் இருக்கா? நாத்தான் உடனே சொல்ல, ஆண்டவர் உனது பாவத்தை நீக்கிவிட்டார். அன்பார்ந்தவர்களே, இது வந்து சவுலை போன்ற ஒரு மேலோட்டமான ஒரு மனம் திரும்புதல் அல்ல. ஏன் தெரியுமா? சவுல் வந்து பாவம் செஞ்சதுக்கப்புறம் உடனே வந்து என்னை மன்னிச்சிருங்க ஃபஸ்ட் டைம் அவர் சொல்லலை. அவர் பாட்டுக்கும் போயிட்டு எத்தனை பேர் அவருடைய படை வீரர்கள் இருக்காங்கன்னு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே சாமுவேல் வந்து உன்னுடைய அரியணை எடுத்து கொடுத்துட்டாருன்றாரு, கண்டுக்கவே இல்லை. செகண்ட் டைமு பாவம் செஞ்சதுக்கப்புறம் அந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் கொள்ளை பொருட்கள், அப்போ சாமுவேல் சொல்லும்போது, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க முன்னாடி என்னை பெருமைப்படுத்து. அப்போ அதாவது உடஞ்ச உள்ளத்தில் இருக்கும்போது இதெல்லாம் யோசிக்க தோணுமா? யோசிக்கவே தோணாது. முதல்ல போய் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து இப்போ தாவீது செய்கிற மாதிரி இந்த திருப்பாடல் அவர் எப்படி 51 உட்காந்து எழுதி அழுது புலம்புறாரோ அந்த மாதிரி புலம்பி இருக்கணும். அவர் என்ன நினைக்கிறா, அவருடைய வீண் பெருமையை பற்றி யோசிக்கிறார். ஐயோ என் முன்னாடி மக்கள் முன்னாடி வந்து பெருமைப்படுத்துங்க, வந்து பலி செலுத்திட்டு போங்க. சாமுவேல் வந்து ஒரு பேருக்கு செலுத்திட்டு போகிறார். எப்படி பாருங்களேன், இது 2க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதுதான். தாவீது இங்கே சொல்கிறது, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா பாவம் செஞ்சது உரியாவுக்கு எதிராக தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, நீ என்ன புறக்கணிச்சிட்டு நீ செஞ்ச. தாவீதுக்கு இப்போ தான் தெரியுது, ஓ மை காட், நான் வந்து கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செஞ்சுட்டேன்னா, நான் உரியாவுக்கு எதிராக செய்யலை,
கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. அதனால தான் தாவீது பாருங்கள், நம்ம அந்த திருப்பாடல் 51 வாசிப்போம், ஆண்டவரே நீங்கள் யூ ஆர் ரைட் இன் கண்டமிங் மீ, நீங்கள் என்னை வந்து தீர்ப்பிட்டேன்னு நீங்கள் பழி சுமத்துறது சரிதான் அப்படின்வார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து 14 வசனம் பார்க்குறோம், அவருடைய குழந்தை இறக்கிறது, உன் குழந்தை இறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருப்பாங்க 14 வசனத்தில், ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால். கடவுளை வந்து அசிங்கமாக பார்த்தாச்சு, கடவுளை வந்து புறக்கணித்து கடவுளை வந்து இழிவுபடுத்தியிருக்காரு இவருடைய பாவத்தினால. அன்பார்ந்தவர்களே, 15ஆம் வசனம் சொல்லுது, உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. அன்பார்ந்தவர்களே, எல்லா நோயுமே பாவத்தினால வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சில நோய்கள் பாவத்தினால தான் வருது. ஆண்டவர் பாருங்கள், அதனால தான் அந்த உதாரணத்துக்கு நடக்க முடியாதவரை, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட அப்படின்றார். யோவான் நற்செய்தியில் நம்ம வாசித்தோம், அவர் பாவம் நீ பாரு, நீ இப்போ நலமாக இருக்கிறாய், இனி பாவம் செய்யாதவரை பார்த்துக்கொள், ஏன்னா இதை விட மோசமானவனுக்கு நடந்துடக்கூடாது. எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம், மோஸ்ட்டாக அது பெரும்பாலும் அவர் பாவங்களை மன்னிக்கும் போது உடல் நோய்கள் குணமாகுது. அன்பார்ந்தவர்களே, நிறைய பேர் எங்களுடைய நண்பர்கள் தெரியும், கிரானிக்கான சளி இருக்கும், அவங்க பார்த்தோன்னா ஆக்சுவலாக இச்சையான பாவங்களை மாடிட்டு இருப்பாங்க. அதை விடும்போது அது போகும். என்னுடைய வாழ்விலுமே எனக்கு இருந்த ஒரு உடல் பிரச்சனை ஆண்டவர் ஹீல் பண்ணார் பாவத்தை விட்டு வெளியே வரும்போது. அந்த மாதிரி நிறைய இடங்கள் நம்ம பார்க்கும்போது, நம்ம பாவங்களை விட்டு வெளியே வரும்போது நமக்கு அது ஃபிசிக்கலான ஒரு ஹீலிங்கை கொடுக்கும். அதான் இன்றைக்கி பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் தாக்கினார் அப்படின்றப்ப அதான் நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே யோபனுடைய கதை தான். அவர் போட்டிருக்க வேலியை அவர் ப்ரீச் பண்ணி ஓப்பன் பண்ணார், சாத்தான் உள்ளே பூந்துருவான். எது வேணால் நடக்கலாம் நமக்கு. அவருடைய வேலி இருக்கிற வரைக்கும் தான் அவர் நம்மை வேலியிட்டு காத்து கொண்டிருக்கிறார், யோபுவை காத்தது போல். யோசிச்சு பாருங்கள், வேலி போட்டு நம்மளை காக்கிறாராம் வானதூதர்கள் வச்சு. ஆனால் அதை அவர் ரிமூவ் பண்ணாலே போதும், அவர் தாக்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம தாக்கப்படுவோம் நம்மளுடைய ஆன்மாவின் எதிரி சாத்தானினால். மக்கள் பாருங்கள் 17லேருந்து 19 வசனத்தில் போய் தாவீதுகிட்ட சொல்ல பயப்படுறாங்க. ஏன்னா இவர் ஏற்கனவே சவுலை கொன்னுட்டார், அதுக்கப்புறம் அவருடைய மகனை கொன்னவனையும் இவர் கொன்னுட்டார். இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு யாருக்கு தெரியும்? இது இவர்கிட்ட போய் ஒரு பையன் செத்துட்டான்னு சொன்னால் என்ன நடக்கும்? இப்படி பயந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ தாவீதே சத்தத்தை கேட்டு முழிக்கிறாரு. அவர் முழித்து ஓகே செத்துட்டானான்னு கேட்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்லி சொல்கிறாங்க. 20ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் போய் ஆண்டவரை அவருடைய இல்லத்தில் தொழுதார், வழிபட்டார். அன்பார்ந்தவர்களே, தாவீது தான்ல, நமக்கு ஒரு கெட்ட செய்தி வந்ததுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட அவர் இருந்த நெருக்கமான உறவு பாருங்கள், அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். அவர் உள்ளே போய் ஆண்டவர் வழிபடுகிறார். எனக்கு புனித அருளானந்தர் தான் ஞாபகம் வர்றார். செயின்ட் ஜான் டி பிரிட்டோ, ஓரியூரில் மரித்த புனித அருளானந்தர், அவர் இறந்தார்ன்ற செய்தி அவர் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த இயேசு சபையினுடைய நற்செய்தி பரப்பு பணியாளர், மிஷினரியாக வந்தார். 1794 அவர் இறந்து போகிறார். ஸோ அவருடைய அம்மாவுக்கு அந்த செய்தி போர்ச்சுகல் நாட்டுக்கு போகுது. அவங்க அம்மா அவங்களுடைய திருமண ஆடை அணிந்து கொண்டு அன்னைக்கு திருப்பலிக்கு போனதாக கூறப்படுகிறது. எல்லோரும் கேட்குறாங்க, என்ன உங்கள் பையன் இறந்துட்டாங்க? எனக்கு இன்றைக்கி தெரியும், என் பையன் விண்ணகத்தில் இருக்கான், நான் அதை கொண்டாட போகிறேன். அன்பர்களே, நம்மளுடைய இறப்பை நம்ம எப்படி பார்க்குறோம்? கடவுள் கூட நெருக்கமாக இருக்கவங்க சொல்கிறது ஈஸி தான், பட் அந்த இது நடக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இப்படி பவுலும் கூறுகிறார், மற்றவங்களை போல் ரொம்ப ரொம்ப அழுது புறம்பி எல்லாமே வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி இறந்தவர்களோடு வாழக்கூடாது. அவர்களை நம்ம ஒரு நாள் சந்திப்போம், இது முடிவு கிடையாது, இது மறுவாழ்வுக்கான ஒரு நுழைவாயில் அப்படின்றத நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அதை ஏற்றுக்கிட்டு தாவீது அதனால தான் ஆண்டவர் போய் வழிபடுகிறார், குளிச்சுட்டு சுத்தபத்தமாயிட்டு. அதுக்கப்புறம் 24ஆம் வசனத்தை பாருங்கள், அதே பெத்ஷீபா கூட இன்னொரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை ஆண்டவர் நேசித்தார். பிலவ்ட் ஆஃப் த லார்ட், கடவுளின் அன்பார்ந்தவன் சாலமன் என்று பெயரிடுகிறார்கள். இவர் தான் அடுத்த அரசராக உட்காரப்போகிறார். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் பாவம் செய்யும் போது அவருடைய தண்டனை குழந்தை இறக்கிறது. ஆனால் அதே தாவீது மனம் திரும்பினதுக்கப்புறம் ஆண்டவர் அதே பெண்ணின் வழியாக வரக்கூடிய குழந்தையை ஆசீர்வதிக்கிறார். கடவுள் எவ்வளோ பாரபட்சம் இல்லாமல் நீதி நேர்மையோடு செயல்படுறா பாருங்க. மனம் திரும்புதலுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான பிளெஸிங் இருக்குது. நாங்களும் அதுக்கு சாட்சி அன்பார்ந்தவர்களே.
மனம் திரும்பணும்னு கூட அவசியம் இல்லை, மனம் திரும்ப முயற்சி செஞ்சுட்டு இருந்தாலே அவ்வளோ ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். அதனால சொல்கிறார், ஒரு பாவி மனம் திரும்பினால் விண்ணகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி வானதூதர்களிடையே விண்ணவர்களுடைய அந்த சமூகத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் மனம் திரும்புதலுடைய. அப்போ நம்ம மனம் திரும்புறதுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த அப்பா அந்த இளைய மகனுக்காக, ஊதாரி மகனுக்காக காத்து கொண்டு இருந்த மாதிரி. அதனால தான் பாருங்கள், நம்ம ப்ராடிகல் சன் நம்ம பின்னாடி வாசிப்போம் 30ஆம் வசனத்தில். அந்த ஊதாரி மகனுடைய அந்த பதிலை போல தான் தாவீதுடைய பதில் இருக்கும். சரி, இங்கே பாருங்கள், யோவாபு அம்மோனியரின் நகரின் ரபாவுக்கும் எதிராக போரிட்டு அதன் கோட்டையை கைப்பற்றினார். ஸோ பாருங்களேன், இவ்வளோ போருக்கு போனாங்க. ஸ்டார்டிங் அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு, நடுவில் நின்றுச்சு. போர் ஜெயிக்கல, இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுருக்காங்க, எதுவுமே வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்க நிறைய பிளாக்ஸ், நாங்கள் அதுக்கு சாட்சி. என்னுடைய வாழ்க்கையில் பர்சனலாக இருந்த நிறைய தடைகள் பாவத்தினால தான் அப்படின்றத ஒருத்தர் வழியாக ஆண்டவர் உணர்த்தினதுக்கப்புறம் அவர் சொன்னார், கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்காதவரை அவருடைய கை குறுகி போகல. எசேயா வேக்கினர்லேருந்து அவர் குறிப்பிட்டு சொன்னார், உன்னுடைய பாவம் தான் உனக்கு அவருக்கு தடையாக இருக்குது, நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அது சும்மா ஒரு நாள் சாப்பாடில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமா ஆண்டவர் நினைவூட்டினார், அதுதான் அந்த பையன் சொன்னான் பாருங்கள், அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, அதுதான் பிரச்சனை. ஓகே, அப்போ நான் என்னை திரும்பினா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, திரும்பினா அவர் பக்கம். அதுக்காக திரும்ப ஆரம்பிச்சது. அப்புறம் ஆண்டவர் மேலேயே அன்பில் விழ ஆரம்பித்தாச்சு. ஸோ ஆண்டவர் உண்மையிலே இப்போ பாருங்கள், இன்றைக்கி யோவாபு அவ்வளோ நேரம் போரிட்டு இருந்திருக்காரு, எதுவுமே வெற்றி கிடைக்கல. இங்கே தாவீது மனம் திரும்புகிறாரு, அங்கே வெற்றி கிடைக்கிது. அன்பாந்தவர்களே, அந்த தற்காலிக தண்டனை வெளியே வர வேண்டும். இங்கே தாவீது 7 நாள் அழுது புலம்புறாரு, குழந்தை இங்கே செத்துருச்சு, அது ஆண்டவருடைய நீதி. ஆனால் தாவீது செஞ்ச அந்த மனம் திரும்புதலின் செயலுக்கு ஆண்டவர் உடனடியாக ஒரு பலன் கொடுத்தார். அதனால தான் சொல்கிறோம் அன்பாந்தவர்களே, நம்ம பாவங்களை எழுதி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஜெபமாலை ஜெபிச்சு உபவாசம் இருந்து திருப்பலிகள் நிறைவேற்றி அழகாக ஆண்டவர்கிட்ட மனம் திரும்ப முயற்சித்தோன்னா, ஒருவேளை பாவத்தை குறித்து உண்மையிலே வருத்தம் வரலையா, அதுக்கே ஜெபமாலையை ஒப்பு கொடுக்கலாம். அம்மாக்கிட்ட கேட்கலாம், மாதா கிட்ட, அம்மா உண்மையான ட்ரூ கன்ட்ரிஷன் ஆஃப் ஹார்ட் தாங்க, உண்மையான மனத்துயரை தாங்க அப்படின்னு சொல்லி. அவர் பாருங்கள், அந்த திரும்புகிறாரு, இங்கே ஆசீர்வாதம் நமக்கு உண்மையிலுமே கிடைக்கும். நான் இங்கே ஜெபமாலைகள் ஜெபிச்சு கன்ஃபெஷன் பாமிச்சு எல்லா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மாற்றணும்னா எது வேணும் எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார். அவர் விட்டு விலகாத இருக்கிற எல்லா விஷயங்களையும் கொடுத்துருவார். 19ஆம் வசனத்தில் பாருங்கள், பாவத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு டெலிவரன்ஸ், அவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார். பாருங்கள், தாவீது இப்போ போருக்கு போகிறார். யோவாபு சொல்கிறாரு, நீங்கள் போகிறீங்களா, நான் போய் எடுத்துக்கிட்டுமா? தாவீது உடனே போய் போர் இடுகிறார். அப்போ இவ்வளோ நாள் அந்த போர் நிறுத்தப்பட்டிருந்துச்சு, இவ்வளோ நாள் தாவீது முடக்கப்பட்டிருந்தார். நமக்கு தெரியும், நீங்கள் பாவத்தில் மாட்டியிருந்தோன்னா நமக்கு தெரியும், அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்காது, பழைய மாதிரி இருக்காது. அதில் ஒரு இருள் இருக்கும், நம்மளால் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எல்லாமே அப்படி இருள் அடைஞ்சு போயிருக்கும். ஆனால் மன்னிப்பு கேட்டு, அதான் தாவீது சொல்ல பாருங்க, எனக்குள்ளேயே அதை நான் வச்சுட்டு இருந்தப்போ என் எலும்புகள்லாம் உருங்கி போச்சு. ஆனால் அதை நான் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அதுக்காக மன்னிப்பு வேணுனப்போ என்னுடைய மனம் திரும்புதல் அவருக்கு திரும்ப சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. பாருங்கள், 30ஆம் வசனத்தில் அந்த ஊதாரி மகனை போல் அன்பர்களே, நம்ம ஊதாரி மகன் கதையில் அந்த ஊதாரி மகன் என்ன சொல்வார், நான் என் தந்தையிடம் எழுந்து போய், அப்பா, வானுக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், உன் மகன் என்னப்பட தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் தான் இங்கே தாவீது சொல்கிறார் பாருங்களேன், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஊதாரி மகனை போல் ஆண்டவர் இயேசு பாருங்கள், அதே வார்த்தைகள் எடுத்து அங்கே சொல்கிறார் ஊதாரி மகனுக்கு. எப்படி தாவீது ஊதாரி மகனாக போனாரோ அதே போல் பாருங்கள், அங்கே என்ன நடந்துச்சு, ஊதாரி மகனை கட்டி அணிஞ்சு அவருடைய கைகளுக்கு முதர்த்து கொடுத்து ஆடைகளை அணிவிச்சு அவரை ஒரு அரசரை போல் நடத்தினார். அப்பா, நான் உங்கள் மகனன்னு அதை சொல்லவே பிடில, நிறுத்திட்டார். அதே போல் தான் இங்கே பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தாவீது மனமாற்றம் அடைஞ்சார். அவருக்கு அங்கே யோவாபு வெற்றி பெறுகிறார், தாவீது போன இடத்துல திரும்ப வெற்றியை கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த மணிமகுடத்தை எடுத்து தாவீது முடிசூட்டினார். அதை கொண்டு தாவீதுக்கு முடிசூட்டினார். எப்படி இருக்குது பாருங்களேன். ஆண்டவர் ஒருத்தர் மனம் திரும்பினா அவ்வளோ அழகாக அவரை ரிவார்ட் பண்ணுவார் தெரியுமா.
அவர் அவர் அந்த கொள்ளை பொருட்களையும் அவருக்கு மிகுதியாக கிடச்சிச்சு. அதனால தான் நம்ம உண்மையிலேயே மனம் திரும்பும்போது சீரியஸாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி 1 குறிப்பிட்ட 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து கொண்டிருக்கோம். 8வது 9வது வசனத்தில் பாருங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருடைய வியத்தகு செயல்களை எடுத்து சொல்லணுமா? அவரது திருமுகத்தை இடையிறாத நாடுங்கள். இதான் புனித பவுல் கூறுகிறார் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இடைவிடாமல் ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி, ப்ரே இன்செசன்ட்லி. 15 மற்றும் 16 வசனங்கள் பாருங்கள், 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள், ஆபிரகாமுடன் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையும். இதனால தான் பாருங்கள் ஆபிரகாம் கூட செஞ்ச உடன்படிக்கை 1000 தலைமுறை ஆனாலும் மறவாதீங்க அப்படின்னு சொல்லி தாவீது இங்கே கூறுகிறார். அதான் இன்றைக்கி மாதா பாருங்கள் அவங்களுடைய பாடலில் சொல்கிறாங்க, அவர் ஆபிரகாமுக்கு ஒரு முன்னோரு குறைத்தபடியே ஆபிரகாமையும், முன்னோர்னா ஆதாமேவாளுக்கு முன்னோரு குறைத்தபடியே ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றைக்கும் இரக்கத்தோடு நிலையில் கொண்டிருக்கிறார். 1000 தலைமுறைக்கும் அவர் அளித்த வாக்குறுதிகள் நம்ம கிட்ட தான் இருக்கும். அதை நம்ம மறக்காமல் இருந்தால் சரி. ஆண்டவர் மறக்கலை, நினைவுபடுத்தி தாவீதுகிட்ட வந்தார். தாவீதுகிட்ட செஞ்சதை நினைவுபடுத்தி 1000 வருஷத்துக்கு அப்புறம் மாதா கிட்ட வந்தார். 22ஆம் வசனம் பாருங்கள், நான் அருள் பொழிவு செய்தாரை தொடாதீர். இது எல்லா இஸ்ரேலுக்கும் பொருந்தும். அதே நேரத்தில் நமக்கு தெரியும் பொது குருத்துவம் உண்டு, எல்லா இஸ்ரேல் மக்களும். அதில் பணி குருத்துவம் உண்டு, லேவியர்கள். மினிஸ்ட்ரியல் ப்ரீஸ்டுட் உண்டு, காமன் ப்ரீஸ்டுட் உண்டு. அதே போல் தான் நம்ம திருச்சபையிலையும் குருக்களை தொட வேண்டாம். அவர்களை பற்றி அவங்க இல்லாதது பொல்லாததை பேச வேண்டாம். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம பின்பற்றவும் வேண்டும். 31வது வசனம் பாருங்கள், ஆண்டவர் அரசர். கடவுள் எப்படி தாவீது சொல்ல பாருங்க, அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்ப ஆண்டவர் என் நாயன்னார். அரசரானதுக்கப்புறம் ஆண்டவர் என் அரசர் அப்படின்றார். ஆண்டவர் என் தலைவர், ஆண்டவர் ஆட்சி செலுத்துகிறார் அப்படின்றார். 40ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலிகள், அன்றாட திருப்பலிகள் நிறைவேற்றுவதை அவர் தொடங்கி வைக்கிறார். அப்போ நமக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். மோசே அவ்வளோ சொல்லி கட்டளையிடுறாரு, யோசுவா அவ்வளோ சொல்லி அந்த இணைச்சட்டம், எண்ணிக்கை, லேவியர் எல்லாத்துலேயும் என்னென்ன பலிகள் செலுத்தணும், எப்படி பண்ணணும், எல்லாம் கட்டளை கொடுத்துருக்காங்க. அவ்வளோத்தையும் இந்த மக்கள் தூக்கி போட்டு அங்கேருந்து அந்த ஆரோனின் புதல்வர்கள் கூடவா, லேவியர்கள் கூடவா, இதை கற்பிக்க வேண்டியது லேவியர்களுடைய குருக்களினுடைய கடமை தான். அவங்க கூட கற்பிக்கல பாருங்களேன். தாவீது திரும்ப எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணுறாரு. சவுல் என்ன செஞ்சுட்டு இருந்தார் யோசிச்சு பார்ப்போமே. அன்பந்தவர்களை, கடவுள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, நம்ம பாட்டுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பிஸி ஆயிரும். தாவீதை போல் யோசித்து, ஓகே நம்ம இதை எடுத்து செய்யணும், நமக்கு ஆண்டவர் இவ்வளோ செஞ்சார், நம்ம ஆண்டவருக்கு எதாவது செய்யணும். வெறும் ஒரு பணம் உதவி மட்டும் இல்லை, உடல் உழைப்பு மட்டும் இல்லை, மனசளவுலையும் ஆவிக்குரிய வகையிலையும் நான் இனிமேல் கடவுளுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஆண்டவர் என்னை இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கார். நான் அவருக்கு செஞ்ச பெஸ்ட்டு கிஃப்ட் என்ன தெரியுமா? அவரோட பேசுகிறது, அவரோட உறவில் இருப்பது. ஆண்டவர் அதுக்கு தான் ஏங்குறார். அப்புறம் நம்ம கோயிலுக்கு கொடுக்கறது 10 விருப்பங்கள்லாம் கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அது 2வது தான். முதல்ல ஆண்டவர் அவர்கிட்ட வரணும், நம்ம மனசை அவர் விரும்புகிறார். ஸோ தாவீது பாருங்கள், சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் அரசராக முதல்ல அவர் கடவுளுக்கு உரியதை செய்கிறார். எவ்வளோ அழகான உள்ளம் பாருங்கள். பர்சனலாக அவர் சட்டத்தை கடைபிடிக்கல. பல மனைவிகளை கொல்லக்கூடாது, அதை பல மனைவிகளை அவர் கொண்டார். அதனால தான் பிரச்சனை வந்துச்சு. அந்த இச்சை நுணர்வுகளை அவர் கட்டுப்படுத்தலை, சுய கட்டுப்பாடை அவர் கடைபிடிக்க தவறினார். ஆனால் மற்ற சட்டங்களை அவர் தெளிவாக கடைபிடிச்சிருக்கார் பாருங்கள். அதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். சரி, இன்றைக்கி 51ஆம் திருப்பாடல், நம்ம அதுக்கு போவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பாடல் அவருடைய 7 படிநிலைகள் இருக்குது. அவருடைய பாவங்கள்லேருந்து அவர் மனம் திரும்புகிறத, இது எல்லாத்தையுமே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நிறைவு செய்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லா சாயலுமே புதிய ஏற்பாட்டில் நிறைவு செய்யப்படும். சரி, அந்த 7 படிநிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல் படிநிலை, ஆண்டவருடைய இரக்கத்தை முதல்ல நம்ம இறைஞ்சணும்.
மனமாற்றம் அடையும் போது. நம்ம செய்கிறதுனால, நான் உபவாசம் இருக்கிறதுனால, நான் ஜெபமாலை ஜெபிக்கிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. நம்ம செய்கிறதெல்லாம் இம்பர்ஃபெக்டானது. உண்மையான மனத்துயரோடு நம்ம செய்கிறது இல்லை. ட்ரூ கன்ட்ரிஷன் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. எப்பயாச்சும் ஒரு சில டைம் தான் நமக்கு கிடைக்கும். புனிதர்களுக்கு அது அப்பப்போ கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அப்பீல் ஃபார் மர்சி. அவர் ஆண்டவருடைய இரக்கத்தை அவர் ஃபஸ்ட்டு முன்னிறுத்துறாரு. அது இருந்தால் தான் நான் மனமாற்றம் அடைய முடியும்னு. 2வது படிநிலை என்ன பண்ணுறாரு, அவர் பாவங்களை ஒற்றுக்கொள்கிறார். நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு. 3வது என்னை தூய்மைப்படுத்துங்க சொல்லி தூய்மைப்படுத்த கேட்குறாரு. 4வது தூய்மை மட்டும் இல்லை, என்னை புதுசாக மாற்றுங்க, புதிய இதயத்தை தாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. 5வது இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா நான் இதை செய்கிறேன், ஒரு நேர்த்தியை செய்கிறார். நம்மளும் அந்த வேண்டுதல் வைக்கணும், பாவத்துலேருந்து வெளியே வரத்துக்கு. நீங்கள் எனக்கு இதை செஞ்சிங்கன்னா நான் ஓகே, நான் வாழ்நாள் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்றத நிறுத்துறேன். ஏதாவது திருச்சபையினுடைய ஃபீஸ்ட்டுகளுக்கு மட்டும் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். ஏதாச்சும் ஒரு நேர்த்தி கடன், ஒரு வேண்டுதல் வைக்கணும் அந்த பாவத்துலேருந்து வெளியே வந்தோன்னா. 6வது அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும், உண்மையான பலி. 7வது மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், திருச்சபைக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும், பரிந்துரை ஜெபங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த 7 விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு பாருங்கள், அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, 3 விதமான பாவங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. 3 முறை அவர் 3 கட்டளைகளை அவர் மீறினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த 3க்கு ஏற்ற மாதிரி அவர் 3 பாவத்துக்கான 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஸோ அது என்ன, எங்கேருந்து அவர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, இதை நம்ம விடுதலை பயணத்தில் நம்ம வாசிக்கிறோம். விடுதலை பயணத்தில் அவர் 3 விதமான பாவங்களை பற்றி அவர் பேசுகிறார். என்னது, அவான் அப்படின்னா இன்இக்விட்டி. இது எங்கே நடக்குது அப்படின்னா, விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இவங்க பொற்கன்றி குட்டிகளை வணங்குறாங்க தெரியுமா. ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாரு. உடனே இவங்க எங்கள் பொற்கன்றி குட்டிகளை வணங்கி அதை மீறுகிறார்கள். இப்போ தாவீது உணர்றாரு, ஓ மை காட், கடவுளை என்கிட்ட இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை செஞ்சுருக்காரு, நான் இப்போ போய் இந்த பொற்கன்றி குட்டியை வணங்கினது போல் பாவம் செஞ்சுட்டேனே. ஆண்டவர் அப்போ சொல்கிறார் பாருங்க, மோசேவை கடந்து போகும்போது அவங்களுடைய இன்இக்விட்டி அவான், அதுக்கப்புறம் சின் ஹத்தா, அப்புறம் டிரான்ஸ்கிரஷன் பெஷா. இந்த அவான், ஹத்தா, பெஷா இது 3ம் எபிரேய வார்த்தை. இன்இக்விட்டி, சின், டிரான்ஸ்கிரஷன், இந்த 3 வார்த்தைகளை தான் இன்றைக்கி நம்ம திருப்பாடலில் வாசிக்கிறோம். குற்றங்கள், அதுக்கப்புறம் என்னுடைய தீவினை, அதுக்கப்புறம் என்னுடைய பாவம். ஸோ இந்த குற்றங்கள் தான் ஹத்தா, இந்த தீவினை தான் அவான், அதுக்கப்புறம் இந்த பாவத்துக்கு தான் அவர் அடுத்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், பெஷா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 3 வார்த்தைகளை அங்கே இஸ்ரேல் மக்கள் பொற்கன்றுக்குட்டி வணங்கினப்ப ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இன்இக்விட்டி, உங்களுடைய டிரான்ஸ்கிரஷன், உங்களுடைய சின், இந்த 3ம் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே தாவீது சொல்கிறார், இந்த 3ஐயும் நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே. நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், நான் கொலை செஞ்சுட்டேன், நான் பிறர் மனைவியை விரும்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஹத்தா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னாக்கா, டார்கெட்டை மிஸ் பண்ணுறதான், ஒரு இலக்கை தவற விடுறது. ஆண்டவர் தான் நம்மளை இலக்காக இருந்திருக்கணும், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்கள், அவான் தீவினை, இன்இக்விட்டி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னா கோணல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அம்மாந்தூர்லே ஒரு கம்பி வளைஞ்சிருச்சுன்னா லெஃப்ட் சைடு, அதை நேராக்கணுன்னா அதை முதல்ல ரைட் சைடில் வரைக்கணும். நேராக வளைச்சா பத்தாது, நம்ம நேராக வளைச்சி தோற்று போய் கொண்டிருக்கிறோம். நம்ம அதை ரைட் சைடு வளைக்கணும். நான் பாவத்துக்கு என் உடலையும் ஆன்மாவையும் கொடுத்தேன்னா, புனித பவுல் ரோமையர் 6:19 சொல்கிறார், அதே உறுப்புகளை, அதே நம்மளுடைய கற்பனையை, புத்தியை இப்போ கடவுளுக்கு கொடுக்கணும். லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கோமா, ரைட் சைடில் திரும்பி வர சொல்கிறார் ஆண்டவர். நேர் இதில் வளைச்சோன்னா நேராயிரும். ஸோ குற்றங்கள் அப்படின்றப்ப இலக்கை தவறவிட்டது, கடவுளை தவறவிட்டது. தீவினை அப்படின்னு சொல்லும்போது நான் கோணலாகிடுச்சு, என்னுடைய மனசு, என்னுடைய ஆன்மா, என்னுடைய புத்தி எல்லாம் கோணலாகி போயிடுச்சு. அடுத்தது அந்த பேஷா, பாவம், சின் அப்படின்றது அதை எதை குறிக்கிறது அப்படின்னா, கடவுளுடைய அந்த ஆட்சிமை செலுத்தக்கூடிய ஆளுமை தன்மையை நான் ஓப்பனாக எதிர்த்துட்டேன். அதனால தான் ஆண்டவரை புறக்கணித்து அவரை நம்ம இழிவுபடுத்திட்டோம், அவரை ஸ்கான் பண்ணிட்டோம். ஸோ பாவன்றது அதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பெஷான்ற அந்த வார்த்தை. ஒவ்வொன்றுக்கும் அவர் சொல்ல இருப்பாங்க, என் குற்றங்களை துடைத்தருளும்.
பாருங்கள், துடைத்தருளும் பிளாட் அவுட் அப்படின்னா என்ன, கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க அப்படின்றார். அப்புறம் கழுவி அருளும் அப்படின்றார். என்னுடைய தீவினையை முற்றிலும் நீங்கும்படி கழுவி அருளும், வாஷ் மீ. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, தூய்மைப்படுத்தும், என்னுடைய பாவங்கள்லேருந்து என்னை தூய்மைப்படுத்தும், கிளென்ஸ் மீ. பிளாட் மீ, வாஷ் மீ, கிளென்ஸ் மீ. 3 பாவம் 3 விதமாக என்னை கழுவுங்க அப்படின்றார். அன்பார்ந்தவர்களே, இதை தான் நம்ம பர்கேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அப்படின்னா சுத்திகரிப்பு நிலை. ஒவ்வொருத்தருமே நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் இதுக்குள்ளே தான் நம்ம போக வேண்டும். அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே என்மேல் மனம் இருக்கும், நான் ஒரு பாவி. எப்பயுமே நம்ம மனமாற்றத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவருடைய இரக்கத்தை நாடணும். அவருடைய இரக்கத்தை நாடி நம்மளுடைய குற்றங்கள், தீவினைகள், பாவங்கள், நம்மளும் அந்த பேப்டிசம் ஞானஸ்தானத்தின் அந்த உடன்படிக்கையை மீறிவிட்டோம். நம்மளும் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட துடைத்தருளும், அற்று போகும்படி செய்யும், கழுவியருளும், தூய்மைப்படுத்தும். அடுத்த ஸ்டெப் என்ன, ஆண்டவருடைய இரக்கத்தை இறைஞ்சினதுக்கப்புறம் நம்ம பாவம் செஞ்சோன்றது ஒத்துக்கணும். அவர் எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க, உமக்கு எதிராக நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. எப்படி அந்த ஊதாரி மகன் சொல்ல இருப்பாங்க, வானுக்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், ஆண்டவருக்கு எதிராகவும் உன் பார்வையில் தீயதென செய்து விட்டேன், என்னை திருப்பினால் நீதியினால் வெளிப்படுத்தியருளும். அவர் ஒத்துக்கிறார் பாருங்க. இதுதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நம் பாவங்களை அறிக்கையிட்டோம் என்றால் நம்பிக்கைக்குரியவர், விசுவாசம் உள்ளவர், நம் பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவார். இதுதான் புனித யோவானும் கூறுகிறார். ஸோ ஜஸ்ட் அறிக்கையிடணும், ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒத்துக்கணும் நான் செஞ்சது. ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை செஞ்சோன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். புனித ஜான் பால் II 2ஆம் ஜான் பால் II இது கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரிஜினல் சின், ஜென்ம பாவத்திற்கு இது ஒரு 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 அழகான ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை மறைமுகமாக சுட்டி காட்டுது அப்படின்றாரு. சரி, 3ஆவது ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்குறாரு, அதுக்கப்புறம் அவர் பாவத்தை ஒத்துக்கிறாரு. 3வது என்னை தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்லி இப்போ சொல்கிறார். நான் ஒத்துக்கிறேன், நான் பாவம் சொல்லி இப்போ என்னை கழுவுங்க அப்படின்றார். அவர் சொல்கிறாருப்பாங்க, உள்ளத்தில் உண்மையே மெய் ஞானத்தையும் என் மனதை நிரப்பும். உண்மையினாலும் மெய் ஞானத்தினாலும் என் மனதை நிரப்புங்க, என்னை தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அழகாக கேட்குறாரு. ஈசோப்பினால் என்னை கழுவியறலும். அன்பார்ந்தவர்களே, நம்ம குறிப்பாக இச்சைக்குரிய பாவத்தில் விழும்போது நம்மளுடைய இன்டலெக்ட் டார்க்கன் ஆகிடுமோ. அப்படின்னா என்ன, நம்ம புத்தி இருள் அடைஞ்சு போயிடுமா. அதை தூய்மைப்படுத்த சொல்கிறார். என் மனதை நிரப்புங்க இப்போது நல்லதுனால, என்னை அந்த மெய் ஞானத்தினாலும் உண்மையினாலும் அந்த ட்ரூத்துன்ற அந்த ஒளி உள்ளே வரணும். அதை கேட்குறாரு நிரப்ப சொல்லி. 7ஆம் வசனத்தில் பாருங்கள், ஈசோப்பினால் என்னை கழுவியறலும், நான் தூய்மையாவேன். அவர் பாருங்கள், ஈசோப்பு நமக்கு ஞாபகம் இருக்கா? விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவங்க பாஸ்கா, அந்த ஃபஸ்ட்டு பாஸ்கா உணவை அவங்க கொண்டாடும்போது ஈசோப்பினுடைய அந்த தண்டுகள்னால் அந்த ஆட்டின் ரத்தத்தை எடுத்து நிலக்கால்களின் வாயில்களில் பூச சொல்கிறார். நமக்கு எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13-14 சொல்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அன்பார்ந்தவர்களே, லேவியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஈசோப்பினால் அந்த பறவையையும் ஒரு செந்நிற அந்த துணியையும், ஈசோப்பு தண்டு, பறவை, செந்நிற துணி, ஈசோப்பு தண்டு, இது 3ஐயும் எடுத்து ரத்தத்தில் துவைத்து அந்த அந்த எந்த மனிதனுக்கு நோய் இருக்கிறதோ அவர் மேலே தெளிக்கணும். அவர் தூய்மையாவார். இங்கே தாவீது அதை சொல்கிறாரு, ஈசோப்பினால் என்னை தூய்மையாக்கும், என்னை கழுவியறலும், நான் தூய்மையாகும். அப்படின்னா அவருடைய ஆன்மா இப்போ நோய் பிடிச்சிருக்குன்றார். ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய பாடுகளில் அவருக்கு செந்நிற ஆடை அணிவிச்சாங்க. அந்த அந்த புறாவினுடைய அந்த விலங்கினுடைய ரத்தத்துக்கு பதிலாக ஆண்டவருடைய ரத்தமும் இருக்கிறது. ஈசோப்பு தண்டும் அவருடைய பாடுகளின் போது பயன்படுத்தப்படுகிறது. இது நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய ரத்தத்தினால், ஈசோப்பின் தண்டினால் நம்மை, அதனால தான் நம்ம திருப்பலியின் போது ஈசோப்பினால் என்னை தூய்மையாக்கும்னு சொல்லி நம்ம பாடுகிறோம். ஸோ ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்குறாரு, பாவத்தை ஒத்துக்கிறாரு, அவரை தூய்மைப்படுத்த சொல்கிறாரு. 4வது க்ரை ஃபார் ரினியூவல், அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர சொல்கிறாரு. கழுவுனா மட்டும் பார்த்தாது, என்னை நீங்கள் உள்ளேருந்து புதுப்பிங்க,
கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். இதை தான் பின்னாடி எரேமியா, எசேக்கியேல் இறைவாக்கினர்கள்லாம் புதிய இதயத்தையும் தூய ஆவியினவரையும் உனக்கு தருவார்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, தாவீது 11ஆம் வசனத்தில், உன் தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நமக்குள்ளே திருச்சி நம்ம கற்பிக்கிறது 2 கிரேசஸ் இருக்குது. ஒன்று சாங்டிஃபைங் கிரேஸ், இன்னொன்று ஆக்சுவல் கிரேஸ். சாங்டிஃபைங் கிரேஸ்ன்றது ஞானஸ்தானத்தின் போது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏற்புடைமையாக்கும் அருள், மூவர் இறைவன் நமக்குள்ளே வாழ்கிறது, அதுதான் அந்த அருள். இதை நம்ம பாவம் செய்யும்போது இழந்து விடுக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஆக்சுவல் கிரேஸ் கொடுப்பாரு. அப்படின்னா செயலாற்றும் அருள். நம்மளை திரும்பவும் ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்து கன்ஃபெஷன் போயிட்டு அந்த ஏற்புடைமையாக்கும் அருளை பெற்றுக்கொள்வதற்கு, சாங்டிஃபைங் கிரேஸை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆக்சுவல் கிரேஸ் கொடுப்பாரு. அப்போ உங்கள் தூய் ஆவியினிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்கன்னா, பாவம் செய்யும்போது ஆவியானவரை நம்ம வேண்டான்னு சொல்லி புறக்கணிச்சிடும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன புறக்கணிச்ச அப்படின்றப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தாவீதுக்குள்ளே ஆவியானவர் இறங்கியிருந்தார். அந்த ஆவியானவரை புறக்கணிக்கிறார் இப்போ தாவீது. அவர் அபிஷேகம் செய்யப்படுத்து கொடுத்த ஆவியானவரை அவர் இழந்து விட்டார். அதை திருப்பி தாங்கன்றார். என்னது எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு பயப்படுறாரு. அன்பாந்தர்களே, ஞானஸ்தானத்தின் போது நம்மையும் அபிஷேகம் செய்யப்படுகிறோம். குருவாக, இறைவாக்கினராக, அரசராக, பொது குருத்துவம், பொது அரசவை, பொது இறைவாக்கினர் என்ற அந்த ஊழியம், அதில் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அதை நம்ம இழந்து போயிடுவோம். 12ஆம் வசனம் பாருங்க, உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனதை தந்து என்னை தாங்கியருளும். திரும்பவும் எனக்கு ஒரு ஜாய்ஃபுல் ஹார்ட்டை கொடுங்க, ஒரு சந்தோஷமான மனசை கொடுங்க. அப்போ அவர் அடுத்து என்ன பண்ணுறாங்க, 5ஆவது ஸ்டேஜுக்கு போகிறாரு. நேர்ச்சி செய்கிறார், ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்ன சொல்கிறார், அப்பொழுது குற்றம் செய்தவர்களுக்கு நான் உங்களுடைய வழியை கற்பிப்பேன். அந்த வேண்டுதலாக வைக்கிறாரு பாருங்கள். ஆண்டவர் என்ன இந்த பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க. நான் மற்றவங்களை இந்த மாதிரி பாவத்தில் இருந்திருக்கலாம், நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய வரேன், என்ன இந்த பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வராங்க. பெஸ்ட்டு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நேர்த்தி, ஒரு வேண்டுதல். அவர் சொல்ல பாருங்க, கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை கழுவியல்மா. அவர் பார்க்குறாரு பாருங்க, அவர் கை மனசு எல்லாம் உரியாவை கொண்ட ரத்தம் இருக்குது. அவர் ரத்தத்தை சிந்தலை, ஆனால் அவர் செஞ்ச வஞ்சக திட்டம். அப்பொழுது என் உம் நீதியை முன்னிட்டு பாடும் அப்படின்ற மாதிரி. அப்போ தாவீது சொல்கிறது, நான் மற்றவங்களுக்கு சொல்லித்தருவேன், நான் நிறைய பேர் உங்கள்கிட்ட திருப்பி கூப்பிட்டு வரேன், நான் என்ன வேணால் பண்ணுறேன் ஆண்டவரே, ஆனால் என்னை இந்த பாவத்திலேருந்து விடுதலை பண்ணுங்கள், இந்த குற்ற பழியிலேருந்து, இந்த ரத்த பழியிலேருந்து என்னை விடுதலை பண்ணுங்கள், நான் உங்களை புகழ்ந்து பாடுவேன், நான் உங்களுக்கு தினமும் திருப்பலி வந்து ஒப்பு கொடுக்குறேன், நான் தினமும் உங்கள்கிட்ட ஜெபமான ஜெபிக்கிறேன், என்னை விடுதலை பண்ணுங்கள். இப்படி ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கேட்குறாரு நம்மக்கிட்ட இருந்து. லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இப்போ இந்த பேதுருக்கிட்ட சொல்லுகிறார், சாத்தா உன்னை புடமையிட கேட்டிருக்கிறான், நான் உனக்காக ஜெபிச்சிருக்கேன், நீ திரும்பி மனம் திரும்பினதுக்கப்புறம் உன் சகோதரர்களை பலப்படுத்த அப்படின்றார். ஸோ மனம் திரும்புதல், எனக்கு அது நிறைய பேர் ஆக்சுவலாக எனக்குமே புரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்குமே கூட மனம் திரும்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அதில் இயல்பாகவே இருக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் திரும்பி வந்தேன்னா என்னை முட்டாளாக்கி என்னை அடிமையாக்கின சாத்தான் அரசாட்சியை நான் உடைப்பேன்னா என்ன கடவுள் பயன்படுத்தி அவர் உடைப்பார். இது வரைக்கும் என்னுடைய உறுப்புகளை எல்லாத்தையும் நான் பாவத்திற்கும் சாத்தானுக்கும் அடிமையாக்கியிருந்தேன். இனி அதை எடுத்து மாதாவுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் அடிமையாக்க போகிறேன். என்னை அவர் எடுத்து பயன்படுத்தட்டும். இனி பல ஆன்மாக்களை அவர்கிட்ட கொண்டு வருவேன். அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளே வர வேண்டும். இல்லைன்னா நம்ம மனம் திரும்புதல் நிறைவே கிடையாது. முழுமையாக அவளோட ஏதோ இடிக்குது, சுயநலத்துக்காக பாருங்களேன், பாவத்துட்டு வெளிவரது கூட சுயநலத்துக்காக நம்ம பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு என் குடும்பத்தில் பிரச்சனை தீரணும், எனக்கு என்னுடைய நோய் தீரணும், எனக்கு வந்து இந்த ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஏதோ ஒன்று ஒரு நோய் போகணும், இல்லை ஏதோ ஒரு தடை நீங்கணும், எனக்கு சந்தோஷம் வரணும். இதுக்காக பண்ணோன்னா நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அநேகமாக கடவுள் அது கொடுப்பாரான்னு டவுட்டு தான். சுயநலத்துக்காக பண்ணாமல், ஆண்டவரே நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன், இப்போ நான் திருப்பி உங்ககிட்ட வர விரும்புகிறேன் ஆண்டவரே, இந்த நோக்கத்தில் நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா, நான் உங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன், உங்ககிட்ட திரும்பி வரேன்னு சொல்லி வந்தோன்னா, இட் இஸ் கோயிங் டு பி எ சேஞ்ச். வேறு லெவலில் கடவுள் இறங்கி நமக்கு வாழ்க்கை மாற்ற ஆரம்பிப்பார். அன்பாந்தர்களே, நம்ம அதனால தான் திருப்பலியில் நம்ம வந்து ரொம்ப கரிஸ்மேட்டிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு சில மற்ற நேரங்களில் நம்ம ஜெபிக்கும்போது
நம்மளால் பாட முடியல, சந்தோஷமாக கை தட்ட முடியல, சந்தோஷமாக ஆட முடியல அப்படின்னா ஆக்சுவலாக நமக்குள்ளே அந்த காயங்கள் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அந்த பாவத்தின் சுமை இருக்குன்னு அர்த்தம். அந்த டிப்ரெஷன், அந்த இருள் இருக்குன்னு அர்த்தம். அது ஹீல் ஆகணும், அது குணமாகணும். அதிலிருந்து விடுதலை பெற்றால் தாவீதை போல் அப்பொழுது துள்ளி குதித்து பாடலாம். நம்மளுடைய நாவு அவரை பாடும், அவரை பற்றி எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லும். அந்த சமாரிய பெண்ணை போல் உலகம் ஃபுல்லாக போய் சொல்லுவோம், ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவோம், என் ஆண்டவர் என்னை விடுதலை செஞ்சாருன்னு. அந்த பர்ஃபெக்ட் கிரேஸ் வரணும்னா நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும். எனக்கு ஆண்டவர் இது கொடுத்தாருன்னா நான் அவருக்கு என் வாழ்க்கையை கொடுப்பேன். குருவாக கண்ணீராக வந்து இருக்கணும், அதை கொடுத்தா ரொம்ப நல்லது. பட் அதை தாண்டி அது ஒரு வேளை பண்ண முடியாது அப்படின்னா நான் அட்லீஸ்ட் ஊழியம் பண்ண ஆரம்பிப்பேன். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் நான் பண்ண ஆரம்பிப்பேன். என்னோடய வீக்கெண்ட்ஸில் டைம் கிடைக்கும் போது நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். முதல்ல என்னை மாற்றிப்பேன். அந்த ஒரு நேர்த்தியை நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், 6வது அவர் உண்மையான வழிபாடு, அதுக்கு போகிறாரு. 6வது ஸ்டெப் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. பாருங்கள், சவுல் செலுத்தினார் பாருங்கள், மனசு இல்லாமல் உடம்புல செலுத்தின பலி. அது வெறும் கை செலுத்துது பெருமைக்காக, இல்லை மேலோட்டமாக நான் ஆண்டவரை வழிபட்டிருக்கேன், ஆண்டவரை பலி செலுத்தி ஏமாற்ற முடியாது. நம்மளுடைய திருப்பலி கூட அப்படி இருக்கலாம். ஆண்டவர் இயேசுவை நம்ம பலியாக கொடுக்கறது கூட மனசு இல்லாமல் ஆண்டவரை ஒரு பேருக்காக சண்டே போயிட்டு வந்தால் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். கடவுளை போய் அவரை போய் நம்ம அவரையும் வச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் அப்படின்ற எண்ணத்தோட திருப்பலிக்கு போனோன்னா வேஸ்ட். உண்மையான பர்சனலான ஒரு உறவுக்காக ஆண்டவர்கிட்ட போனோன்னா, இந்த ஆண்டவர் உண்மையாலுமே வரலாறில் வந்தவர், ஆண்டவர் உண்மையாலுமே உயிர் தெளிந்தவர், அவரை நான் தெரிஞ்சுக்க போகிறேன், அவர் கூட ஒரு உறவு. எனக்கும் நிறைய விஷயங்கள் தேவை என் வாழ்க்கைக்கு, ஆனாலும் கூட நான் நடுவில் கடவுளை பார்க்க போகிறேன். அந்த ஒரு மனசில் நம்ம போனோன்னா உண்மையான மனதில் நம்ம திருப்பலியை நிறைவேற்றணும்னு அர்த்தம். இல்லைன்னா மனசெல்லாம் இங்கே குடும்பத்தின் மேலே இருக்குது, மனசெல்லாம் உலகத்து மேலே இருக்குது. ஆனால் இதுவும் வாழ்க்கையில் ஒரு விஷயம். எது? ஆண்டவர் வழிபடுறது. இல்லை, ஆண்டவரை வழிபடுறது தான் வாழ்க்கையின் முக்கியமான விஷயம் நினச்சிட்டு போனோன்னா நம்ம உண்மையாலுமே ஆண்டவரை வழிபடுறோன்னு அர்த்தம். 17ஆம் வசனத்தில் பாருங்கள், கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. அந்த உடஞ்ச உள்ளம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது தாழ்ச்சி நிறைஞ்ச உள்ளமாக இருக்கும். தாழ்ச்சி நிறைஞ்ச உள்ளத்தை, அதனால தான் புனிதர்கள் சொல்கிறாங்க, டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ் பண்ணணும், ஆன்ம பரிசோதனை செஞ்சு இன்றைக்கி எப்படி பாவம் செஞ்சோம். ஸோ இட் இஸ் ஆன்கோயிங் ரிப்பெண்டன்ஸ். நம்ம மறந்துடவே கூடாது நம்மளுடைய கடந்த காலத்தில் நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு. இப்பொழுது பேதுரும் அவருடைய கடிதத்தில் அதான் சொல்லுவார், நீங்கள் கடந்த காலத்தில் மன்னிக்கப்பட்டதை மறக்கக்கூடாது அப்படின்றார். ஏன்னா அவர் அப்படி தான் மன்னிக்கப்பட்டார் இல்லையா, அதனால அதை தெளிவாக திருச்சபைக்கு எழுதுகிறாரு அவரோட கடிதத்தில். ஸோ இது 6வது. ஸோ நம்ம மனமாற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆண்டவரை வழிபட ஆரம்பிப்போம் உண்மையாலுமே. அந்த 6வது ஸ்டேஜ். 7வது ஸ்டேஜ், நம்மளோட நிறுத்த மாட்டோம், மற்றவங்களும் வரணும்னு சொல்லி மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். தாவீது என்ன பண்ணுறாரு பாருங்கள், கடைசி ஸ்டெப்பில் சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்தலும். இப்போ அவர் நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறார். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டியருள்வியாக. அப்படின்னா அங்கே போர் யோவாப்பு செஞ்சிட்ருக்காரு, ஜெயிக்க மாட்டேங்குது, உதவி பண்ணுங்க ஆண்டவரே, திரும்ப எருசலேமின் மதில்கள் கட்டுங்க. அப்பொழுது எரிபலியும் முழு எரிபலி என முறையான பலிகளை விரும்புவீர். அப்போ பாருங்கள், தாவீதோடைய ஐட்டம், அவருடைய ஐடியா என்ன அப்படின்னாக்கா, மேலும் இளங்காலை உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். பலி செலுத்த வேணான்னு சொல்லலை, நம்ம இப்போ திருப்பலியை இப்போ செலுத்தக்கூடாதா, போகணும் திருப்பலிக்கு, ஆனால் அதை மனசுலேருந்து செய்யணும். உடைந்த நொறுங்கிய தாழ்ந்த உள்ளத்தோடு போனோன்னா, மனசு அவர்கிட்ட இருக்கா இல்லை மனசு வேறு எதுலையாவது யோசிச்சுட்ருக்கா நமக்கே தெரியும். யோசித்து பரிசோதனை செஞ்சு பார்த்தோன்னா தெரியும். ஸோ அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை நாடணும், பாவத்தை ஒற்றுக்கொள்ளணும், கழுவு சொல்லி கேட்கணும், புதுப்பிக்க சொல்லி புதிய இதயத்தையும் ஆவியினவரையும் தர சொல்லி கேட்கணும் கழுவுனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவருக்கு நேர்ச்சி செய்யணும். இதெல்லாம் எனக்கு செஞ்சிங்கன்னா ஆண்டவரை நான் என் வாழ்க்கையில் இதை செய்கிறேன், மற்றவங்களை நான் கற்பிக்கிறேன், உங்களுக்கு கூலியம் பண்ண வரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நேர்த்தி செய்யணும். அதுக்கப்புறம் உண்மையாலுமே ஆண்டவரை வழிபட ஆரம்பிக்கணும், அவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிக்கணும், அவர்கிட்ட நெருங்க ஆரம்பிக்கணும். 7வது, மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிக்கணும்.
இது எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மனம் திரும்புதலும் தாவீதை போல ஒரு முழுமையான ஒரு மிகப்பெரிய மனம் திரும்புதலாக இருக்கும். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு தாவீதை, பையனாக ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் பையனை திருத்தணும்ல. இப்போ அவர் செஞ்ச பாவத்தின் மேலே அவர் பற்றுதல் இருக்கும், அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். அந்த பற்றுதல்லேருந்து அவளை வெளியே கொண்டு வரணும்னா ஒரு சில தண்டனைகள் கொடுத்து தான் ஆகணும். அதை கொடுக்காமல் இருந்தாலும் தாவீதுக்கு அது பிரச்சனையாகும். அதையும் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ அப்பா தாவீதை கண்டித்து தண்டித்து திருத்துவார். நாளைக்கு அந்த தண்டனைகள்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். குழந்தை இறந்துருச்சு. இன்னும் அவருடைய குடும்பத்தில் அதே விபச்சாரமும் அதே வன்முறையும் தொடரும். அதிலிருந்து தாவீது தாழ்த்தப்படுவார், சுத்திகரிக்கப்படுவார். அப்போ அவருடைய லஸ்ட்லேருந்து அவர் வெளியே வருவார். அவர் இச்சைக்குரிய பாவத்திலேருந்து தாவீது வெளியே வருவார். அன்பார்ந்தவர்களே, அதை நம்ம தாவீதினுடைய வாழ்வின் கடைசியில் பார்ப்போம். ஹி வாஸ் கம்ப்ளீட்லி டெலிவர்டு. ஆனால் அதுக்கு திரும்பவும் இந்த கஷ்டமான பாதையில் போய் ஆகணும். நாளைக்கு அது என்னன்றதை நாளை தினத்தின் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமீன்.